எஸ்ட்ரா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கடந்த வாரத்திலிருந்து புதியதொரு செய்தியை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்டப்பட்டு சோதிக்கப்பட்ட இரு வீடுகள் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம கடந்த வாரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அஹ் அது தேவ ஏற்பாடுலையும் வந்திருக்குது. தேவ ஏற்பாடுல வந்த ஒரு செய்தியா இருக்குது. அது தேவ ஏற்பாடுல செப்டம்பர், அக்டோபர் 2001 வந்த செய்தியா இருக்கு. பக்கம் எண் 967. கட்டப்பட்டு சோதிக்கப்பட்ட இரு வீடுகள் அப்படிங்கிற தலைப்புல இருக்குது. அதை குறித்து நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியை தான் இப்ப பார்க்க போறோம். இது பாகம் 2. சரி. இப்ப அதற்கான வசனம் என்னன்னு பார்த்தோம்னா, மத்தேயுல சொல்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24லேருந்து 27 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெரும் மழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. இந்த உமானத்துடைய காரியங்களை தான் நாம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? இது கடந்த வாரம் பார்த்தோம். அப்ப இங்க சொல்லியிருக்க பிரகாரம் நாம பார்க்கும்போது சத்திய வசனங்களை கேட்கிறான், வார்த்தைகளை கேட்கிறான், ஒருத்தன் செய்யறான், செய்யறவன் கண்மலை மேல் புத்தி காட்டின புத்தி உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. இன்னொருவன் ஆண்டோட வார்த்தைகளை செய்ய கேட்டு செய்யாதவன் மணல் மேல் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுது அந்த உமானத்துல. அப்போ இது மழை வெள்ளம் காற்று அப்படிங்கிறத சோதிக்கும் போது கண்மேல் மேல் கட்டினது நிலைச்சு நின்னது, மணல் மேல் கட்டினது வீழ்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப 2 பேருமே வீடு கட்டுறாங்க. இப்ப வீடு கட்டுறது 2 பேர்லயுமே பார்த்தோம்னா, ஆனா இங்க செய்கிறவன் செய்யாதவன் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப செய்கிறவன் செய்யாதவன் சொல்லும்போது வீடு கட்டுறது, பில்டிங் கட்டுறதுக்கு முன்னால சத வேத வசனங்களை கேட்டதுக்கு பின்னால, ஆண்டவரோட வார்த்தையை கேட்டதுக்கு பின்னால, வீடு கட்டுறதுக்கு முன்னால ஒரு காரியங்களை ஒருத்தன் செய்யறான், இன்னொரு ஒரு காரியம் ஒருத்தன் செய்யல. அதுதான் என்னோட வார்த்தைகளை கேட்டு ஒருத்தன் செய்யறான், கேட்டு செய்யாதவன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அப்ப வீடு கட்டுறதுக்கு முன்னால வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு காரியத்தை செய்யறான், ஒரு காரியத்தை செய்யல அப்படின்னு சொல்லி நாம இந்த காரியங்களை நாம பார்த்தோம். அப்ப இந்த காரியங்களை குறித்து பேதுருல லூக்காவுல சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? செய்தவன் எப்படி செய்யறான்னு சொல்றாரு. லூக்கா 6ல 48, 49ல ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அசிபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அது கண்மலையின் மேல் அசிபாரம் போடப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல இன்னொருத்தன் அசிபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டியவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்ப வார்த்தைகளை கேட்டு ஒருத்தன் ஆழமாய் தோண்டி அது அந்த வார்த்தைகள் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தோண்டி சோதித்து பார்த்து கண்மலையா இருக்கிறதான்னு பார்த்து கட்டுறான். ஆனா இன்னொருத்தன் அந்த மாதிரி சோதித்து பார்க்காம அப்படியே மேலாவே கட்டுறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இங்க ஒரு 2 வீடு இருக்குது. ஒரு வீடு என்ன பண்ணிருக்காங்க, கீழே இருக்கிறது தான் அந்த பாறை இல்லைங்களா? ஒரு வீடு என்ன பண்றான், நல்லா பைல் ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி நல்லா ஆழமா தோண்டி அசிபாரம் போட்டு அது மேல கட்டுறான். இன்னொருத்தன் அந்த மாதிரி தோண்டலை, எதுவுமே சோதிக்காதபடிக்கு மேலேயே கட்டுறான். அந்த மணல் மேலே இங்க இருக்கிற அந்த மணல் மேலேயே அவன் கட்டுறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் அங்க ஊமானமா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியமா. இதுல கடந்த வாரம் நம்ம பார்த்துட்டோம். அப்ப இந்த கட்டுமானம் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, குணாம்ச கட்டுமானத்தை அங்க வீடுன்னு சொல்றாரு. பரிசுத்த பேதுரு 2 பேர்ல சொல்லும்போது விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவபக்தி, தேவபக்தியோட சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோட அன்பை கூட்டி வழங்குங்கள் சொல்றாரு. இந்த குணாம்ச கட்டமைப்பு தான் அங்க வீடாக ஓமானத்துல அங்க சொல்லப்படுகிறது. இப்ப இந்த குணாம்ச கட்டமைப்பை கட்டுறதுக்கு அஸ்திபாரம் என்னது? விசுவாசம். விசுவாசத்திலேருந்து ஆரம்பிச்சு குணாம்ச கட்டுப்பாடு அங்க கட்டுறாங்க. அப்ப இந்த வீட்டை கட்டுறதுக்கு முன்னால
ஒருத்தன் ஒரு காரியத்தை செய்யறான், இன்னொருத்தன் ஒரு காரியத்தை செய்யல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த அஸ்திபாரம் அப்படிங்கிறப்போ 1 கொரிந்தியர் 3:11 படிக்கிறோம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய யெசுவா கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்ப யெசுவா கிறிஸ்துவுக்கு தான் அஸ்திபாரமா இருக்கிறார். அதான் யெசுவா கிறிஸ்துவ குறித்த செய்தி, சத்தியம். அதுதான் அஸ்திபாரமா இருக்குது. அது ஒருவனுக்கு கன்மலையா இருக்கு, ஒருவனுக்கு மணலா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா 2 பேருமே வீடு கட்டுறாங்க. அப்ப 2 பேருமே யெசுவா கிறிஸ்துவ குறித்த அந்த சத்தியத்தின் மேல தான் வீடு கட்டுறாங்க. ஆனா ஒருத்தன் ஆழமா தோண்டி கண்மலையா பார்த்து கட்டுறான். இன்னொருத்தன் அப்படியே மேலோட்டமா மணல் மேல போய் கட்டுறான். அப்ப எஸ்ஆர்எஸுடைய சத்தியம், எஸ்ஆர்எஸ் குறித்த சத்தியம் எப்படி ஒருத்தனுக்கு கண்மலையா இருக்கு, இன்னொருத்தனுக்கு மணலா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும்பக்கூடியதாக அது இருக்குது. கடந்த காலத்துல இந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். அதனால எந்த டீட்டெயில்ஸுகளுக்கு இப்ப நம்ம போகல. சரிங்களா? அப்போ இந்த அஸ்திபாரத்துல மட்டுமில்ல. அஸ்திபாரத்துல எப்படி வித்தியாசமா கட்டுறாங்களோ, அதுபோல மேல இருக்கிற கட்டுமானமும் வித்தியாசமா கட்டுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருத்தன் பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல் அத கொண்டு கட்டுறான். கட்டுமான பொருள்கள் வந்து பொன்னு, வெள்ளி, வெளியேறப்பட்ட கல்ல வச்சு கட்டுறான். இன்னொருத்தன் மரம், புல், வைக்கோல் இத வச்சு கட்டுறான். அப்ப அங்கே அக்கினியானது பரிசோதிக்கும்னு அங்க சொல்லப்படுது. இங்க மழை, காற்று, வெள்ளம் இங்க பரிசோதிக்குது. ஆனா இங்க அக்கினி பரிசோதிக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒருவன் கட்டினது வெந்து போனா அவன் நஷ்டம் அடைவான். நிலைச்சிருந்தா அவன் அந்த கிரீடத்தை பெறுவான் இல்லையா? அப்ப இந்த கட்டுமானத்தை குறித்து அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி. அப்போ ஒருத்தன் நல்லா ஃபைல் பவுண்டேஷன் போட்ட மாதிரி கட்டுறான். இன்னொருத்தன் மேலாவா மணல் மேல கட்டுறான். அப்போ யெசுவா கிறிஸ்துவை குறித்த சத்தியம் எப்படி ஒருத்தனுக்கு பாறையா இருக்கு, இன்னொருத்தனுக்கு மணலா இருக்குது. ஒரு அதை அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு கேள்வியா இருக்குது. இப்ப இதுவரைக்கும் நம்ம கடந்த வாரம் பார்த்திருக்கிறோம். இப்ப தொடர்ந்து இப்ப இந்த காரியங்களை நாம பார்க்கலாம். இப்போ யெசுவாவோட வார்த்தைகள் குறித்து பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 1:31 சொல்லும்போது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும், நீதியும், பரிசுத்தமும், மீட்புமானார். அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இல்லைங்களா? அவரே தேவனால் நமக்கு ஞானமும், நீதியும், பரிசுத்தமும், மீட்புமானார் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்புனா விடுதலை. மீட்புனா விடுதலை. இப்ப இந்த காரியங்கள்ல தான் செய்தவன், செய்யாதவன் அப்படிங்கிற வித்தியாசம் வருது. யெசுவா கிறிஸ்து நமக்கு ஞானமா இருக்கிறார், நீதியா இருக்கிறார், பரிசுத்தமா இருக்கிறார், விடுதலை அளிக்கிறவரா இருக்கிறார். மீட்புன்னா அங்க விடுதலையை குறிக்கக்கூடியதா இருக்கு. விடுதலையை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. இப்ப யெசுவா கிறிஸ்து நமக்கு ஞானமாக போதிக்கும் போது, நீதியை கொடுக்கும்போது, நம்மை கழுவி பரிசுத்தம் பண்ணும்போது, நம்மை விடுவிக்கும் போது, அந்த நமக்கு வார்த்தைகளை கொடுத்து அந்த காரியங்கள் செய்யறாரு. இப்ப அந்த வார்த்தைகளை கொடுக்கும்போது, அதுலதான் ஒருத்தன் செய்யறான், ஒருத்தன் செய்யல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ விஸ்வாசத்து தமக்கு வார்த்தைகளை கொடுக்கும்போது அதற்கு நாம் பிரதிக்கிரியைகள் செய்யணும். அப்ப என்ன பிரதிக்கிரியைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, விசுவாச வார்த்தைகளை இன்னொரு காரியம், விசுவாச வார்த்தைகளை முழுமையாக நாம நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமா 100% நிறைவேற்ற முடியாது இல்லையா? இப்போ மேலோட்டமா அந்த உமானம் பார்த்தா அவர் வார்த்தைகளை பத்தி சொல்ல கேட்கணும், அவ்வளவுதானே. கேட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இந்த உமானத்தை சொல்லும்போது பார்த்தோம்னா. ஆனா யெசுவாவுடைய வார்த்தைய முழுமையாக ஏதாவது நம்ம செய்ய முடியுமா, நிறைவேற்ற முடியுமா பார்த்தோம்னா, நிச்சயமா நிறைவேற்ற முடியாது இல்லையா? நாம விழுந்து போன தன்மையில இருக்கிறோம். மாம்சீகத்தில் இருக்கிறோம், பலவீனத்தில் இருக்கிறோம், பாவ சாயல்ல இருக்கிறோம். ஆகையினால யெசுவா பூரணமானவர். அவர் நீதியை நிறைவேற்றுவார். அப்ப அவரு சொல்ற காரியங்களை எல்லாம் முழுமையாக நம்மளால நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா, நிச்சயமா அவருடைய வார்த்தைகளை முழுமையாக நிறைவேற்ற முடியாது. அப்ப நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறப்ப எப்படி செய்தவன், செய்யாதவன் அப்படிங்கிற அந்த பிரிவினை வருது. இப்ப 2 பேத்துமே 2 பேருமா 2 பேரும் தானே செய்யாதவர்கள் அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? ஆனா இங்க செய்யக்கூடிய இங்க பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, அவர் சொல்லும்போது அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்மளால் முடிந்த காரியங்களை நாம செய்யணும். ஒருத்தன் முடிந்த காரியங்களை செய்யறான், இன்னொருத்தன் அந்த காரியங்களை செய்யல. அதுலதான் செய்தவன்,
செய்யாதவன் அப்படிங்கிற பிரிவினை வருது. சரி, இன்னும் போக மாட்டேங்குது. அப்போ நம்மால் என்ன முடியுதோ அந்த முடிந்த கிரியைகளை நாம அதுல செய்யலும். இதுலதான் அந்த பிரிவினை அப்படிங்கிற காரியங்களை நாம பார்க்கிறோம். இந்த ஞானம், நீதி, அன்புங்கிறது தான் நம்ம ரட்சிப்பின் படிகளாகவும் இருக்குது. ஞானம், நீதி, அன்பு அப்படிங்கிறது நம்ம ரட்சிப்பின் படிகளாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 4 படிகள். ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு அப்படிங்கிறது தான் நமக்கு ரட்சிப்பின் படிகளா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 4 காரியங்களுமே தேவன் நமக்கு வார்த்தைகள் கொடுக்கிறார். நம்ம ஞானமாக்குறதுக்கான வார்த்தைகளை கொடுக்கிறார். யேசுவா வார்த்தைகளை கொடுக்கிறாரு. நம்மை நீதியாக்குறதுக்கான வார்த்தைகளை கொடுக்கிறாரு. பரிசுத்தமாக்குறதுக்காக வார்த்தைகளை கொடுக்கிறாரு. நம்மை விடுதலை ஆக்குறதுக்கு, மீட்கிறதுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறாரு. அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு நாம் என்ன பண்ணணும்? அதை செய்யணும். அப்படி செய்யும்போது ஒருத்தன் செய்யறான், இன்னொருத்தன் அந்த மாதிரி செய்யாம இருக்கிறான். அப்ப ஒவ்வொரு படிநிலையிலும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ, ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்புங்கிற ஒவ்வொரு படிநிலையிலும் நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை நாம செய்யணும். அதுதான் வார்த்தைகளை கேட்டு அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். இப்ப முதலாவது ஞானம் இல்லையா? ஞானம் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம பார்த்தோம்னா, யேசுவாசி ஞானமாக நமக்கு ஆசிரியராக இருக்கிறார், போதிக்கிறார் இல்லையா? அப்ப போதிக்கிறாரு, அதை புரிய வைக்கிறாரு. டு நவ் டு அண்டர்ஸ்டாண்ட், புரிய வைக்கிறாரு. யேசுவாசி சத்தியத்தை போதிக்கிறதோட மட்டுமல்லாம புரிந்து கொள்வதற்கு தேவையான அவரோட ஆவியை கொடுக்கிறார் இல்லைங்களா? அவர் போதிக்கிறாரு, ஆவியை கொடுக்கிறாரு, புரிய வைக்கிறாரு. அப்போ இதுல நாம செய்ய வேண்டியது என்ன? அவர் சத்தியத்தை கொடுக்கிறாரு, சத்தியத்தை புரிய வைக்கிறாரு. அப்ப இதுல நான் அவர் வார்த்தைகளை கேட்டு நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வேத காரியங்களை நம்ம படிக்கணும். வேதாத்தின் மூலமா நமக்கு போதனைகளை கொடுத்திருக்கிறாரு. வேத காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். அந்த படித்த காரியங்களை சோதிக்கணும். சரிதானா அப்படின்னு சொல்லி சோதிக்கணும். அதை குறித்து தியானிக்கணும். அதை அப்பியாசிக்கணும், பயிற்சி எடுக்கணும். மற்றவர்களோடு அதை குறித்து நாம பேசணும், அளவலாகணும். இப்ப இதெல்லாம் செய்யும்போது அவருடைய வார்த்தை நமக்கு ஞானமாக இருக்குது. ஒரு பக்கம் யெசுவா இந்த விதமா போதனைகள் கொடுப்பார். இன்னொரு பக்கம் சாத்தான் என்ன பண்ணுவான்? தப்பறைகளை கொடுப்பான் இல்லையா? சாத்தான் தப்பறைகளை கொடுக்கும்போது அவன் வெறுமனே தப்பறையை மட்டும் கொடுக்க மாட்டான். சத்தியத்தை கொடுப்பான். சத்தியத்தோடு சேர்ந்து தான் அந்த தப்பறையை அவன் கொடுப்பான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துட்ட சாத்தான் சோதிக்கும் போது உப்பரையிலிருந்து கீழே குதியும், தேவதூதர்கள் உம்மை தாங்கி கொண்டு போவதா எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு சஜஷன் வைக்கிறார். உப்பரையிலிருந்து தேவாலய உப்பரையிலிருந்து குதிச்சாக தேவதூதர்கள் உம்முடைய பாதம் கல்லில் படாதபடிக்கு கைகள் ஏந்தி கொண்டு போறோம் எழுதப்பட்டிருக்குது உண்மை குறித்து. அப்ப அந்த மாதிரி செய்யுங்க. அப்படி செஞ்சா என்ன நடக்கும்? ஜனங்கள் இவர்தான் மேசியான்னு உடனே கண்டுக்குவாங்க, அறிந்து கொள்வாங்க. நிறைய பேர் மனம் மாறுவாங்க, மனம் திருந்துவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு குறுக்கு வழிய அங்கே அவன் வந்து கொடுக்குறான் இல்லையா? அவன் கொடுக்கறது என்னது? சத்தியம் தான். ஆனாலும் அது தேவ சித்தத்துக்கு ஏற்க இருக்குமா? அதை பார்க்கணும் இல்லையா? ஆனா அதே சமயத்துல உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாக என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து அதை தான் கையில எடுக்கிறார். தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பார் எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அதை தான் பிடிக்கிறார் ஒழிய, இவன் ஒரு குறுக்கால ஒரு சுலபமான ஒரு வழியை காண்பிக்கிறானே, இதை கைப்பிடி பிடிக்கலாமே, அப்ப நிறைய பேர் மனம் மாறுவாங்களே சொல்லி இந்த காரியத்தை அவர் எடுக்கல. ஏன்னா தேவனுடைய சித்தம் எந்த விதமா இருக்குது? கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு மேசியான்னு கண்டுகொள்ளணும். அவருடைய அற்புதங்கள் செய்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் அவர் செய்யக்கூடிய இந்த அற்புதங்களை பார்த்து அவருடைய போதனைகளை கேட்டு அவர்கள் இவர் தான் மேசியா, தேவனால் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்கு. ஆனா சாத்தான் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக மேலேந்து குதின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்றான். ஆனா யோசிச்சு பார்த்தோம், அது எளிதான ஆலோசனை தான். அநேகர் உங்களை ஏற்றுக்கொள்வாங்க. இயேசுக்கு அநேக தரம் என்ன ஏற்றுக்கொள்ளலைன்னா என்னுடைய கிரியைகளை நம்புங்க, நான் பிதாவிடத்தில் வந்தேன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் அவர் சொல்றாரு.
அப்படி சொல்லி கூட அநேகர் ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா சாத்தான் கொடுக்குற ஆலோசனை எப்படி? குறுக்கு ஆலோசனை இல்லையா? இப்ப இந்த விதமாக பண்ணாருன்னா, கையில தூதர்கள் ஏந்தி கொண்டு போனாங்கன்னாக்க, அப்ப இவங்க இவங்க கண்டுக்குவாங்க எளிதா அப்படின்னு சொல்லி ஒரு குறுக்கு வழியை அவன் காண்பிக்கிறான். அப்ப சாத்தான் யெகோவா கிறிஸ்து நமக்கு சத்தியத்தை போதிக்கும் போது, புரிய வைக்கும் போது, சாத்தான் ஊடால என்ன பண்ணுவான்? இந்த விதமா சத்தியத்தோடு கூட தப்பறையும் கொண்டு வருவான். அப்ப தப்பறை கொண்டு வரும்போது இந்த காரியம் ஆண்டவரிடத்திலிருந்து வந்ததா, சாத்தானிடத்தில் வந்ததா அப்படி கண்டுபிடிக்கிறது கஷ்டமான ஒரு காரியமா இருக்கும் இல்லைங்களா? அப்ப சாத்தானது வந்துதான் கண்டிப்பது கடினமா காரியம் இருக்கிறது. இப்ப இங்கதான் நாம செய்ய வேண்டிய பிரதிக்கிரியை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். என்ன பிரதிக்கிரியை? இதெல்லாம் சோதித்து பார்க்கணும். 1 தெசலோனிக்கர் 5:21, 22 படிக்கிறோம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நாங்க சொல்கிறது நாம பார்க்கிறோம். பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அப்போ கொடுக்கக்கூடிய சத்தியத்தை சோதித்து பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணும். சோதித்து பார்த்து தான் நாம பிடித்து கொள்ளணுங்கிறது தான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அதுலதான் செய்தவன் செய்யாதவன். வார்த்தைகளை கேட்டு ஒருத்தன் செய்யறான், ஒருத்தன் செய்யல அப்படிங்கிறப்போ கேட்கிற வார்த்தைகளை ஒருத்தன் சோதித்து பார்க்கறான், இன்னொருத்தன் சோதித்து பார்க்கல. ஒருத்தன் நல்ல ஆழமாய் தோண்டி கற்பாறையில கட்டுறான், இன்னொருத்தன் ஆழமா தோண்டவே இல்லை, அப்படியே மேலோட்டமா கட்டுறான். இப்ப எஸ்ஸா கிறிஸ்துவை குறித்த சத்தியம் எங்கேருந்து வந்தாலும், யாரிடமிருந்து வந்தாலும் சத்தியக்காரங்களை சோதித்து பார்த்து, வேத வசந்த இசைவா இருக்கா சோதித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் யெகோவா கிறிஸ்துவை குறித்த சத்தியம் கற்பாறையா இருக்குது. சோதித்து பார்க்காதபடிக்கு அந்த பாஸ்டர் சொன்னா சரியா இருக்கும், இந்த போதகர் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளணும். ஆமா, அப்படியே குருட்டாட்டமாக நம்பி அதை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவருடைய விசுவாச குணாம்ச கட்டுமானம் பலகீனமா இருக்கும். மணல் மேல் கட்டினவங்களாம் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால்தான் எல்லாரும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் செய்யணும், சோதித்து பார்க்கணும். அதனாலதான் அந்த 2 பேர் வீடு கட்டுறவங்க, ஒருத்தர் செய்தவன் அப்படிங்கிறப்ப ஒருத்தர் சோதித்து பார்த்து கற்பாறை போல கட்டுறான், இன்னொருத்தர் சோதித்து பார்க்காம போதகரை நம்பி அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். ஆகையினால அவன் மணல் மேல கட்டினவனா இருக்கிறான். அப்ப 2மே சத்தியம்தான். 2மே யெகோவா கிறிஸ்து குறித்த சத்தியம்தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நாம யெகோவா கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா? வேத வசனத்தின்படி தேவனுடைய குமாரன், அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் சொல்லப்பட்டிருக்குது சொல்றோம். ஆனா ட்ரினிட்டி வகுப்பார் என்ன சொல்றாங்க? தேவன் தான் குமாரன் தான் வந்தாரு, அதுக்கப்புறம் பரிசுத்தாவிய வந்தாரு, இவர் தான் தேவன் சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப சாத்தான் அவனும் இயேசு கிறிஸ்து குறித்து தான் சொல்றான், ஆனா தப்பறை கலந்து சொல்றான். அப்போ செய்தவன் மற்ற வேத வசனங்களோடு ஆராய்ந்து பார்க்கிறான், ஆராய்ந்து பார்த்து சரியான விதத்துல கண்டு கொள்ளுகிறான். அப்ப கண்டு கொண்டு அந்த விதமாக தன்னுடைய குணாம்சத்தை, விசுவாச குணாம்ச அந்த கட்டுமாட்டத்தை கட்டும்போது, தன்னுடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்து அந்த சத்தியத்துல வைக்கும்போது, சோதித்து பார்த்து கிறிஸ்துவ பற்றிய சத்தியத்தை சோதித்து பார்த்து அதுல தனது விசுவாசத்தை வைக்கும்போது அவனுடைய அஸ்திபாரம் கற்பாறையாக இருக்கிறது. சோதித்து பார்க்காம இவர் சொன்னா சரியாதான் இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன் மேல் தன்னோட விசுவாசம் வைக்கிறவங்க மணலின் மேல் கட்டக்கூடியவர்களா இருக்கிறாங்க. உதாரணம் பார்த்தோம்னா இங்க ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம். பார்த்தோம்னா தேவன் இருக்கிறாரு இல்லையா? தேவன் மனுஷனுக்கு பிரெயின் கொடுத்திருக்கிறார், மூளையை கொடுத்திருக்கிறார். மூளையில சீர்தூக்கி பார்க்கிற அந்த காரியங்களே கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதற்கான உறுப்புகளே கொடுத்திருக்கிறார். அதாவது ரீசனிங் பவர், காரண காரியங்களை ஆராய்ந்து பார்த்து எது சரி எது தப்பு அப்படின்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த பவரை கொடுத்திருக்கிறார். வெறுமனே மூளையை கொடுத்தா மட்டும் கொடுத்ததோடு இல்ல, அந்த மூளைக்கான அந்த பவரையும் கொடுத்திருக்கிறார். சோதித்து பார்த்து நிதானித்து அறியக்கூடிய அந்த பவரை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம விஞ்ஞான அறிவை கொடுத்திருக்கிறார் இல்லையா? விஞ்ஞானம் இப்ப இந்த காலகட்டத்தில் விஞ்ஞானம் நிறைய வளர்ந்து போயிருக்கிறது. அப்ப விஞ்ஞான அறிவையும் அங்கே கொடுத்திருக்கிறாரு. அதே போல வேதாகமத்தை கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? இது ஒரு பக்கம் தேவன் மனிதனுக்கு கொடுத்த காரியங்களா இருக்குது. இப்ப இந்த விஞ்ஞான அறிவை கொண்டு அவன் என்ன பண்ணணும்? நடந்திருக்கிற உண்மை சம்பவங்கள் இதெல்லாம்
இந்த வேதாகமம் நிரூபிக்கப்பட்ட அந்த விஞ்ஞான உண்மைகளுக்கு பொருத்தமா இருக்குதா அப்படின்லாம் அவன் சோதிச்சு பார்க்கணும். அப்ப வேத வசனங்களுக்கு பொருத்தமா இருக்குதா அப்படின்னு சோதிச்சு பார்க்கணும். இன்னொரு பக்கம் பார்க்கும். ஏன்னா இது மனிதர் செய்யறதுக்கான அந்த கெப்பாசிட்டியை சோதிக்கிறது பார்க்கறதுக்கான கெப்பாசிட்டியை தேவனோட மூளையிலே வச்சிருக்கிறாரு. அதற்கான உறுப்புகளும் அங்க இருக்குது, ஆர்கான்ஸ் இருக்குது. அதே போல தேவன் யெஷுவாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். யெஷுவா மூலம் சத்தியத்தை கொடுக்கிறார் இல்லைங்களா? அப்ப யெஷுவா மூலம் சத்தியத்தை கொடுக்கும்போது அந்த சத்தியத்தை என்ன பண்ணணும்? ரீசனிங் பவர், சோதித்து பார்க்கிற பவரை தேவன் நம்ம மூளைக்கு கொடுத்திருக்கிறாரு. அதன் மூலமாக இந்த சத்தியம் தேவனிடத்தில் வந்ததா, சாத்தானத்தில் வந்ததா, தப்பறை கலந்திருக்கிறதா, இந்த காரியங்களை என்ன பண்ணணும்? சோதித்து பார்க்கும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். காரண காரியங்களுக்கு விவாதத்துக்குலாம் ஒத்து வருதா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ட்ரினிட்டி, அதை எடுத்துக்கலாம். ட்ரினிட்டின்னு சொல்லும் போது 1+1+1 அப்படிப்பாங்க. அது மற்ற விவாதங்களுக்கு ஒத்து வருமா? 1+1+1 3 வரணும் இல்லையா? ஆனா அவங்க 1 அப்படிப்பாங்க. அப்ப காரண காரியங்களுக்கு விவாதத்துக்குலாம் அவங்க சொல்லக்கூடிய அந்த தப்பறையான காரியங்கள் நிலை நிற்காது, ஒத்து வராது. இப்படி சோதித்து பார்த்து கட்டும்போது அவர்கள் கண்மலி மேல் கட்டுறாங்க, சோதித்து பார்க்காம கட்டும்போது மணல் மேல் கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நடந்திருக்கிற ஃபேக்ட்ஸ், உண்மைகள், நடந்திருக்கிற உண்மை சரித்திரங்கள் இருக்கு இல்லையா? அந்த நடந்திருக்கிற உண்மை காரியங்கள் விஞ்ஞான காரியங்கள், நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகளுக்கு ஒத்து இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம வேதாந்தத்துல ஆதியாகமத்துல பார்த்தோம்னா சிருஷ்டிப்பை பற்றிய காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நிரூபிக்கப்பட்ட சில சயின்ஸும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? உண்மைகள், விஞ்ஞான உண்மைகள் நமக்கு இந்த காலகட்டத்தில் அறிவு பெரியவங்களாம் தெரிய வருது. அப்ப இதெல்லாம் சரியா இருக்குதா? இந்த வரலாற்று உண்மைகளுக்கும் இந்த உண்மைகளுக்கெல்லாம் ஒத்து போகுதா அப்படின்னு சோதித்து பார்க்கணும். அதே போல சொல்லப்பட்ட இந்த சத்திய காரியங்கள் மற்ற வேத வசனங்களோடு ஒத்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சோதித்து பார்க்கணும். இப்படி 3 விதமாக சோதித்து பார்க்கக்கூடிய இந்த காரியங்கள் தான் ஒருத்தன் செய்யறான், ஒருத்தன் செய்யல. செய்யறவன் கற்பாறை மேல் கட்டுறான், செய்யாதவன் மணலின் மேல் கட்டுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? சரி, இப்போ உதாரணத்துக்கு வேத வசனம் பார்த்தா வெளிப்படுத்தினாகம 2ஆம் அதிகாரம் 2:3 அதுல என்ன சொல்றாரு? உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். அப்ப இங்க அப்போ அந்த காலகட்டத்திலே நடந்திருக்கு. அப்போஸ்தலர் இல்லாதவங்க நாங்களாம் அப்போஸ்தலர்னு சொல்லிட்டு பொய்யான தப்பறையான காரியங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா வேதவசனம் நாங்க படிக்கிறோம் சாத்தானும் ஒளியின் தூதர வேஷத்தை தரித்து கொள்வானே. அப்புறம் அவனுடைய தூதர்களும் ஒளியின் தூதருடைய ஒளியக்கார வேஷத்தை தரித்து கொள்வாங்க. அப்ப அப்போஸ்தலர் இல்லாதவங்க தங்களை அப்போஸ்தலர் சொல்லும் போது நீ அவர்களை சோதித்து அவர்கள் பொய் என்று கண்டறிந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பாராட்டத்தில் அங்க கொடுக்கிறாரு. கண்டறிந்து நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் நீ இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப இவருடைய நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாம சோதித்து தெளிவா சோதித்து அறிந்து அதிலே தன்னுடைய விசுவாச குணாம்ச கட்டுற அந்த காரியங்களை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப சொல்லப்படக்கூடிய சத்திய காரியங்கள் சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி சோதித்து பார்க்கணும். அப்ப எந்த விதமாக சோதித்து பார்க்கணும் அப்படின்னா அதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஸ்கிரிப்சுவல்னஸ், வேத வசனங்களுக்கு இசை இணக்கமா இருக்குதா? ஃபேக்சுவல்னஸ் அப்படின்னாக்க நடந்திருக்கிற உண்மை சம்பவங்கள், அந்த உண்மை சம்பவங்கள், அந்த விஞ்ஞான உண்மைகள் இதற்கெல்லாம் இசை இணக்கமா இருக்குதா, சரியா இருக்குதா? அதே போல காரண காரியங்கள், விவாதத்துக்கு அந்த காரியத்தை எடுத்துக்கிட்டோம்னா காரண காரியங்களுக்கு இசை இணக்கமா இருக்குதா? இந்த 3 விதமான காரியங்களையும் சோதித்து பார்க்கணும். இதை 7 ஆக்சியம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சுருக்கமா ஸ்கிரிப்சுவல்னஸ், ஃபேக்சுவல்னஸ், ரீசனபிள்னஸ்ன்னு சொல்றோம். இத விரிவா பார்த்தோம்னா 7 ஆக்சியம்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம சொல்றோம். அது என்னன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு கருத்தும் அதனோடு தாமே இணக்கமா இருக்கணும். வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த ஒரு கருத்தும்
அது அதோடு தானே இணக்கமா இருக்கணும். அப்படி சோதிச்சு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா தேவன் அன்பானவர்னு சொல்றாங்க. அதே சமயத்துல நரகத்துல போட்டு வாட்டி வதைப்பாரு, ரோஸ் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. அன்பான அந்த கருத்தும் நரகத்துல போட்டு சித்திரவதை பண்ணுவாருங்கிற கருத்தும் இசைவிணக்கமா இருக்குதா? அன்பான ஒரு தேவன் அப்படிலாம் செய்வாரா? அப்ப இந்த கருத்து அதோட தானே அதோட அதே இசைவிணக்கம் இல்லாம இருக்கு இல்லைங்களா? தேவனை குறித்து சொல்ற இந்த காரியம் ஒரு இசைவிணக்கம் இல்லாம இருக்குது. அப்ப இந்த காரியங்களை நம்ம ஏற்றுக்கொண்டோமானால் இதை அப்படியே விசுவாசித்தாங்கன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? மணல் மேல் கட்டினவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒவ்வொரு வேத வாக்கியத்தோடு சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொரு வேத வாக்கியத்தோடு இணக்கமா இருக்கும். ஏன்னா வேத வசனங்கள் எல்லாமே தேவ ஆவியினால் அருளப்பட்டது. அப்ப தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதுனால ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடாது, இடிக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒத்து போகக்கூடியதா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அது ஒவ்வொரு வேதத்தில் இருக்க ஒவ்வொரு வேத கொள்கையோடு பிரின்சிபல்ஸ் இல்லையா, அந்த வேத கொள்கையோடு இணக்கமா இருக்கணும். நாலாவது பார்த்தோம்னா அது தேவனுடைய குணாம்சங்களோட இணக்கமா இருக்கணும். தேவன் ஞானம், நீதி, அன்பு, வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நீதிக்கு புறம்பா அவர் எந்த ஒரு காரியம் செய்யுமான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படிங்கிறப்ப தேவன் அநியாயம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? தேவன் இப்படி நரகத்துல போட்டு வாட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவருடைய குணாம்சத்துக்கு இசைவிணக்கமா இல்லையே. அப்ப அதெல்லாம் அந்த விதமாக அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால் அவன் மணல் மேல் கட்டினவனாக இருக்கிறான். அப்ப இதெல்லாம் சோதித்து பார்த்து தேவன் ஞானம், நீதி, அன்பு, வல்லமையில இருக்கிறார். இரக்கம், மன உருக்கம், சாந்தம், நீடிய பொறுமை, கிருபை உள்ளவராக இருக்கிறார். அப்ப இந்த நரக உபதேசம் தவறானது அப்படிங்கிற காரியங்களை கண்டுகொள்வார்களானால் அவர்கள் இந்த வேத வசனங்களை கேட்டு ஆண்டவர் வார்த்தைகளை கேட்டு கற்பாறை மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை தான் அங்க உமான் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தேவனுடைய குணாம்சங்களோடு இணக்கமா இருக்கணும் நாளா படிச்சோம். அது மட்டும் இல்லாம மீட்கும் பலி அல்லது ஈடு பலி கிரயத்தோட இணக்கமா இருக்கணும். ஆண்டவராய் இஸ்ஸாகசு தம்மை தாமே மீட்கும் பலியாக கொடுத்து தம்ம ஜீவனை மீட்கும் பலியாக ஈடு பலியாக கொடுத்து நம்மை மீட்டெடுக்கிறார். இதுதான் மனுஷனை மீட்டு ரட்சிப்பதற்கான ஒரு மையமான ஒரு அச்சாணியா இருக்குது. அப்ப இந்த அச்சாணியா இருக்க இந்த காரியங்களுக்கு இசைவிணக்கமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம வேதாந்தத்துல அநேக போல உண்மை நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த உண்மை நிகழ்வுகள் சரித்திரத்துல இருக்கக்கூடிய உண்மை நிகழ்வுகள் இது எல்லாமே இசைவிணக்கமா இருக்கணும். அப்ப இசைவிணக்கமா இருந்தது அப்படின்னா அது தேவனிடத்தில் வந்த செய்தி. இசைவிணக்கம் இல்லை அப்படின்னா சாத்தான் மூலம் கொடுக்கப்பட்ட தப்பறை. இப்ப இதுலதான் செய்தவர்கள் சோதித்து அதை அறிந்து கொள்ளும் போது இதுலதான் செய்தவர்கள் செய்யாதவன் அப்படிங்கிற வித்தியாசம் வருது. அது மட்டும் இல்லாம சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த பிரின்சிபல் எல்லாமே தேவ பக்திய அபிவிருத்திக்கு இணக்கமா இருக்கணும். நம்மளே தேவ பக்தியை உண்டாக்கக்கூடியதா இருக்கணும். பயத்தையும் உண்டாக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. தேவ பக்தியை உண்டாக்கக்கூடியதா இருக்கணும். அப்ப இதுதான் 7 ஆக்சியம்னு சொல்லுவாங்க. 7 விதமான அந்த காரிய 7 ஆக்சியம் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் சுருக்கமா பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவல்னஸ். இப்போ வேத வசனம் மற்ற வேத வசனங்களோடு வேத கல்வியோட இணக்கமா இருக்கணுங்கிறது ஸ்பிரிச்சுவல்னஸ் அப்படிங்கிறோம். ஃபேக்சுவல்னஸ் அப்படிங்கிறப்போ உண்மை நிகழ்வுகளோடு விஞ்ஞானத்துல நிரூபிக்கப்பட்ட அந்த உண்மை காரியங்களோடு இது எல்லாமே இசைவிணக்கமா இருக்கணும். ரீசனபிள்னஸ் அப்படிங்கிறப்போ காரணக்கரை ஆராய்ந்து விவாதம் பண்ணோம்னா விவாதத்துக்கு ஒத்து வரக்கூடியதாக இது இருக்கணும். அது இசைவிணக்கமா இருக்கணும். இப்படி 3 விதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்து குணாம்ச கட்டமைப்பை விசுவாசி குணாம்ச கட்டமைப்பை கட்டணும்னா அது கண்மலை மேல் அசிபாரம் போடப்பட்டதா இருக்குது. ஆராயாமல் கட்டினா அது மணல் மேல் அசிபாரம் போட்டப்பட்டதாக அங்க இருக்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். சரி, அப்ப இந்த காரியத்துல தான் செய்தவர்கள் செய்யாதவர்கள் அந்த பிரிவினைகள் வருது. அப்ப ஏன் இந்த காரியங்களை செய்யறாங்க? இந்த காரியங்களை சிலர் செய்யறாங்க, சிலர் சோதித்து பார்த்து சரியா செய்யறாங்க, சிலர் சோதித்து பார்க்கவே இல்லை, செய்யறதே கிடையாது, சொல்ற வசனங்க அப்படியே ஏத்துக்கிட்டு சரி சரின்ட்டு போறாங்க, சோதித்து பார்க்கதே இல்லை. அப்படி சோதித்து பார்க்காதது காரணம் என்ன? ஏன் அவர் சோதித்து பார்க்கல? ஒரு வேலையை அவர்களிடத்துல சோம்பேறித்தனமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியும் நாம சொல்ல முடியாது.
ஏன்னா அவர்களிடத்துல சில நற்குணங்கள் இல்லை, குட்னஸ் இல்லை. சில நற்குணங்கள் இல்லாதனால தான் அவர்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, சோதித்து பார்க்க மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கை யாருக்காவது பிரயோஜனமா இருக்க வேணும், அதுதான் நற்குணம் இல்லையா? இப்ப அங்க லூக்கா 8:15 என்ன சொல்றாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்ப நல்ல நிலத்தில் விதைக்கிறவர்கள் இல்லையா, விதைக்கப்பட்டவர்கள் உண்மையும் நன்மையுமான இருதயம். அப்ப உண்மையும் நன்மையுமான இருதயம் தான் மற்றவர்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கும், நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம், மற்றவர்கள் நல்லதை நாடக்கூடியதா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு இருதயம் அவங்கள்ட்ட இருக்கிறது இல்லை. ஆகையினாலதான் சோதித்து பார்க்கறது இல்ல. நல்லவர் அப்படின்னு சொல்லி, நல்லவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாவே தேவன் தான் அந்த சராசரங்களையும் மோஸ்ட் யூஸ்ஃபுல் பர்சனா இருக்கிறார். அவரை காட்டில் நல்லவன் யாருமே கிடையாது. அதனாலதான் எஸ்ஆர்எஸ் போய் ஒருத்தர் கேட்கிறார், மத்திய 19:17 படிக்கிறோம். நீ நல்ல போதகரேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லும் போது அதற்கு அவர் என்ன பதில் சொல்றாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று அங்க சொல்லுவதை நாம் பார்ப்போம். இப்ப தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே அப்படிங்கிறார். அப்ப எஸ்ஆர்எஸ் நல்லவர் இல்லையா? எஸ்ஆர்எஸ் நல்லவர் தான். ஆனாலும் அவரை காட்டிலும் மோஸ்ட் யூஸ்ஃபுல் பர்சன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தேவன் பரமபிதா இல்லையா? அப்படி அங்க சொல்றது தன்னை அங்க ஒரு தாழ்த்துறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பிறருக்கு உபயோகமா இருக்கிறவர்கள் நல்லவர்கள். அப்ப இந்த விதமான நற்குணங்கள், நன்மையான காரியங்கள் மற்றும் நன்மை செய்ய வேண்டிய காரியங்கள் யார்கிட்ட இல்ல, சோதிக்காம இருக்கக்கூடிய அந்த ஆட்களிடம் இல்லாததுனால சொல்ற வசனங்களை அவங்க என்ன பண்றாங்க, சோதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்முடைய வேலை செய்வதற்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லி இந்த நல்லவங்களா இருக்கிறவங்க தான் தேடுவாங்க. இவர்கள்லாம் பிரேசை செய்தவர்கள் இல்லையா? பிரேசை செய்தவங்க அமிதமாக இருப்பாங்க. ஜெனரலா பிரேசை செய்தவர்கள் எப்படி இருக்கணும், தேவ சித்தம் என்னது என்று தேடணும் இல்லையா? ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை குறித்த தேவ சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி தேடணும் இல்லையா? நம்ம பிரேசை பண்ணும்போது என்ன பிரேசை பண்ணியிருக்கிறோம், நம்முடைய சுய சித்தத்தை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் எதுவோ அதை தான் நான் செய்வேன்னு சொல்லி நம்ம பிரேசை பண்ணியிருக்கோம், தேவனோட உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். ஆமா. அப்ப உடன்படிக்கை பண்ணியிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் எதுக்கு தேவனுக்கு நீதியான பிரியமானது, காரியம். எதுக்கு தேவனுக்கு சித்தமானது அப்படிங்கிறத சோதித்து பார்ப்பாங்க இல்லைங்களா? அப்படி சோதித்து தேடி தன்னுடைய கிரியைகளை சரி பண்ணுவாங்க. அப்ப நடப்பிக்கணும். உலகத்தை வெறுப்பதோடு நிறுத்திக்க மாட்டாங்க. சுயத்தை உலகத்தை வெறுத்தா மட்டும் பத்தாது, நன்மையான காரியங்களை எப்படி செய்யணும், தேவ சித்தத்துக்கு இசை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறத ஆராய்ந்து அறிந்து அந்தபடி நடக்க இருப்பாங்க. தேவ சித்தத்தை தேடி செய்யும் போதுதான் அவர்கள் பயனுள்ளவர்களாக ஆகிறாங்க, மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவர்களா ஆகிறாங்க. எப்போ, தேவ சித்தத்தை தேடி அதை செய்யும் போதுதான். அப்ப இவர்களுக்கு தான் நீதியின் மேல் பசிதாக இருக்கும். அப்ப இவர்களுடைய இருதயம் தான் உண்மையும் நன்மையுமான இருதயமா இருக்கும். இப்ப இப்படி அவர்கள் இருதயம் இல்லாததுனால அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, சொல்ற சத்திய காரியங்களை சோதிக்கிறது இல்ல, அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க. இப்ப தாய் பறவை போய் உணவு கொண்டு போயிட்டு குஞ்சுகளுக்கு கொடுக்குது அப்படின்னா அந்த குஞ்சுகள் என்ன பண்ணும், தோய்த்து பார்க்காது, கொடுக்கறது அப்படியே லபக்கு லபக்குன்னு முழுங்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. போதகர் சொல்லக்கூடிய காரியங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா நம்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க. நான் பரலோகத்துக்கு போனேன், இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன், பேசினேன் அப்படின்னு கதை சொல்றதெல்லாம் அப்படியே நம்பக்கூடிய ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நம்பி ஏமாறக்கூடிய ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த அவங்க பொய்யான சோதித்து, இமேஜினேஷனை ஏற்படுத்துறது ஒளியின் தூதன் தான். ஆமா, இது இப்படிதான். ஆனா அவங்களும் இயேசு கிறிஸ்துவ குறித்து தான் பேசுறாங்க இல்லைங்களா? ஆமா. அப்ப சோதிக்காம அதை அப்படியே ஏற்றுக்கொள்றதுனால இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியம் அவர்களுக்கு எப்படி இருக்குது, மணல் மேல் கட்டதா இருக்குது. சோதித்து பார்த்து ஆஹ் தங்களுக்கு விசுவாசம் வைக்கும் போது கற்பாறையின் மேல் கட்டினதாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ சோதித்து பார்த்து பண்ணணும்னா சில அடிப்படை சில நற்குணங்களும் இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும். எஸ்ஆர் சொல்ற மாதிரி ஆவியில் எளிமை இருக்கணும், நீதி மேல் பசிதாக இருக்கணும். இப்ப நீதியின் மேல் பசிதாகம் இருந்தாதான் நற்குணத்தின் அடிப்படையில அவங்கள
அவங்க தேடக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல நேர்மை இருக்கணும். நேர்மையான குணம் அவர்கள்ட்ட இருக்கணும். அப்ப அப்பதான் அவங்கள்ட்ட உண்மை நன்மையமான அந்த இருதயம் இருக்கக்கூடியதாக இருக்கும். தப்பறை அநீதியும் ஒவ்வாதா இருக்கிறதாக அது காண்பிக்கும். நேர்மை இருந்தாதான் இது தப்பறை, இது சத்தியம் அப்படிங்கிறது 2க்கு இசைவனுக்கும் இல்லாத ஒரு காரியத்தை எல்லாம் அது இந்த உண்மையும் நன்மையுமான இருந்து அந்த நேர்மை இருந்தாதான் அது அவர்களுக்கு காண்பிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த நேர்மை இல்லைன்னா மாய்மாலம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பரிசேயர்களை போல வேதபாரர்களை போல மாய்மாலம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவர்கள்லாம் தாங்கெல்லாம் நீதி உள்ளவர்கள் போலவும் மற்றவர்களாம் பாவிகள் போலவும் மாய்மாலம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த விதமாக மாய்மாலம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம மனத்தாழ்மை வேணும். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டும் போது மனத்தாழ்மை வேணும், மீக்னஸ் வேணும். ஆண்டவர் சத்தியத்தை ஞானமாக சத்தியத்தை போதிக்கும் போது அது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வேணும். அதுதான் மீக்னஸ், சாந்த குணம். சாந்த குணத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்ப இப்படி இந்த குணபலன்கள்லாம் அப்படியே முழுசா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்படிப்பட்ட குணப்பண்புகள் இல்ல, நல்லவர்களாக இருக்கணும், நீதி மேல் இருக்கக்கூடிய பசிதாகம், நேர்மையா இருக்கக்கூடிய காரியம், மனத்தாழ்மையான காரியம், இந்த மீக்னஸ் கற்றுக்கொள்ள விருப்பம், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாவது அவங்களுடைய இதயத்தில் இருந்ததுன்னா ஆண்டவர் அதிலிருந்து அவர்களை டெவலப் பண்ணுவார். அது கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னா அவங்கள இஷ்டத்துக்கு விட்டுருவார் இல்லைங்களா? அப்ப இது எல்லாம் நம்மகிட்ட பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதனாலதான் தேவன் இந்த காலகட்டத்தில் நம்ம தேர்வு செய்திருக்கிறாரு. நாம தேவனுக்கு பிரேசை பண்ணிருக்கோம். இவ்வளவு சத்தியக்காரங்களை நம்மளை புரிய வைக்கிறாரு, சோதித்து பார்க்க வைக்கிறாரு, இதெல்லாம் செய்ய வைக்கிறாருன்னா நம்மகிட்ட ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. நீதி மேல ஒரு பசிதாக, நேர்மை, மனத்தாழ்மை, இந்த மீக்னஸ், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுனால தேவன் நமக்கு இப்படிப்பட்ட சத்தியக்காரங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கணும். சரிங்களா? அப்ப இததான் ஒரு டயக்ராம் மாதிரி இங்க போட்டு காண்பிக்கப்பட்டிருக்குது. அப்ப குட்னஸ், யூஸ்ஃபுல் பர்சனாக அது இருக்கணும், நீதி மேல் பசிதாக இருக்கணும், ஹானஸ்டியா நேர்மையா இருக்கணும், மனத்தாழ்மை, மீக்னஸ். இப்ப இந்த குணநலன்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? செய்தவன் செய்வாங்க, செய்வாங்க. என்ன செய்வாங்க? ஸ்பிரிச்சுவல்னஸ், ஃபேக்சுவல்னஸ், ரீசனபிள்னஸ், இந்த காரியங்கள்லாம் சோதித்து பார்ப்பாங்க. அப்ப இந்த குணப்பண்புகள் கொஞ்சம் 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 கூட இல்லை அப்படின்னா இந்த காரியங்களை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. அப்ப இதுலதான் செய்தவன் செய்யாதவன் அப்படிங்கிற அந்த பிரிவினை வருகிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி. அப்போ அந்த செய்தவன் என்ன பண்றான்? இந்த டயக்ராம்ல பார்த்தோம்னா ஆழமா தோன்றான் இல்லையா? சொல்லக்கூடிய காரியங்களே, சத்திய காரியங்களே உண்மையானதா தப்பறை இருக்கிறதா அப்படிங்கிற சோதித்து பார்த்து ஆழமா தோன்றி கற்பாறை மேல வீட்டை கட்டுறான். இன்னொருத்தன் சோதிக்கவே இல்லை. அதான் இண்டு போட்டு காமிச்சிருக்கு. சோதிக்கவே இல்லை, அப்படி மேலாவே கட்டுறான். அவன் மணல் மேல் கட்டக்கூடியவனா இருக்கிறான். அப்ப சத்திய காரியங்கள் நமக்கு சொல்லப்படும் போது ஞானமாக தேவன் ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை கொடுக்கும் போது அதுல தப்பறை கலந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பார்த்து தப்பறை கலைந்து போடணும். அப்பதான் அந்த சத்தியமானது நமக்கு பாறை போல இருக்கும். எஸ்ஆகிறிஸ்து குறித்த சத்தியம் பாறை போல இருக்கும். ஒருவேளை அந்த தப்பறை கலைந்து போடலைன்னா எஸ்ஆகிறிஸ்து குறித்த சத்தியம் அது மணல் மேல் கட்டதா இருக்கும், மணலை போல இருக்கும். இப்ப இது புரிஞ்சிருக்கும். எஸ்ஆகிறிஸ்து சத்தியம் ஒருத்தனுக்கு எப்படி பாறையா இருக்குது, இன்னொருத்தனுக்கு எப்படி மணலா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி. அப்ப ஞானத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் யெசுவன் வார்த்தையின்படி செய்யறாங்க. இவன் யெசுவன் வார்த்தைப்படி செய்யறான், இவன் யெசுவன் வார்த்தைப்படி செய்யல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ தேவன் அப்ப இதுல எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு காரியமும் எந்த உபதேசமும் சத்திய காரியங்கள் வந்தாலும் அதை சோதிக்காம அப்படியே நாம ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கேள்வி கேட்காம எதையுமே அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அநேக பிரசங்கிமார்கள்லாம் கேள்வி கேட்கறதுக்கு புரியாது. அநேக பிரசங்கிமார்களுக்கு கேள்வி கேட்டாக அவங்களுக்கு பிடிக்காது. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ நம்பு, விசுவாசி, அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது? சோதித்து பாருன்னு சொல்லுது. சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுது. இப்ப எல்லா காரியங்களும் சோதித்து பார்க்கணும்.
கேள்வி கேட்காம எதையும் அப்படியே நாம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவன் அவர் வார்த்தையை கொடுக்கிறாரு. வார்த்தை புரிந்து கொள்வதற்கு தேவையான ஆவியை கொடுக்கிறாரு, பரிபாலனம் கொடுக்கிறாரு, இல்லையா? அதை சோதித்து செயல்படுத்துவதற்கு தேவையான அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை கொடுக்கிறாரு. அப்ப இதன் மூலமா தான் அந்த ஆண்டவர் நம்மை வழிநடத்தும் போது அதுல நம்முடைய பங்கு என்ன? சோதித்து பார்க்கறது தான் நம்முடைய பங்கு. அப்ப சோதித்து பார்த்து நம்முடைய கடமை என்ன, தேவனுக்கு சித்தமானது என்ன, அப்படிங்கலாம் சோதித்து பார்த்தாதான் நமக்கு தெரியும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பவுல புத்தகம் சொல்றாரு இல்லையா? அப்ப சோதித்து பார்த்தாதானே நமக்கு அதை தெரியும். கர்த்தர் இது கர்த்தர் சித்தம், இது கர்த்தர் விசித்தம் இல்ல, இது சத்தியம், இது தப்பறை அப்படின்னு சோதித்து பார்த்தாதானே தெரியும். அப்படி சோதித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளும் போது கற்பாறை மேல் கட்டுகிறான், இன்னொருத்தன் மணலின் மேல் கட்டுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த விதமான நம்முடைய விசுவாச கட்டுமானம் இண்டிபெண்டா இருக்கும். யாரையும் எதையும் சார்ந்து விசுவாச கட்டுமானம் இருக்கக்கூடாது. இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். இப்ப நான் இவ்வளவு சத்தியக்காரங்களை சொல்றேன்னா கூட இந்த சத்தியக்காரர்கள் உண்மைதானான்னு நீங்க சோதித்து பார்க்கணும். தனிப்பட்ட முறையில இண்டிவிஜுவலா சோதித்து பார்க்கணும். வேத வசனங்களோடு இசைவு இணக்கமா இருக்குதா? அந்த 7 ஆக்சியம்ஸ், ஸ்பிரிச்சுவல்னஸ், ஃபேக்சுவல்னஸ், ரீசனபிள்னஸ், இதுல உண்மையா இருக்குதா, இசைவு இணக்கமா இருக்குதான்னு சோதித்து பார்க்கணும். அப்படி சோதித்து பார்த்து ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்க உங்களோட விசுவாசம் கற்பாறை மேல் கட்டப்பட்டதா இருக்கு. சோதித்து பார்க்கலன்னா மணலின் மேல் கட்டப்பட்டதா இருக்குது. அப்ப இந்த விதமா நம்முடைய விசுவாச கட்டுமானம் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா கட்டக்கூடிய ஒரு கட்டுமானமா இருக்குது. இண்டிபெண்டான ஒரு சுயாதீனமான செயல்பாடா இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும். சிலர் என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களை சார்ந்து இருப்பாங்க. இந்த வீடு கட்டுற காரியங்களும் கூட பார்த்தோம்னா மற்ற சகோதரர்களையோ இல்ல பாஸ்டர் நம்மளை வழிநடத்துகிற போதகர்களையோ சார்ந்து தம்முடைய விசுவாச அந்த குணாம்ச கட்டுமானத்தை கட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 வீட்டுக்கு ஒரே செவுரு இருக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த வீட்டுல அந்த செவுத்துல அந்த பக்கம் ஆணி அடிச்சாங்கன்னா இந்த செவுரு அதிரும், வீரல் விடும், எல்லாம் வரும். அப்போ கட்டுமானம் இண்டிபெண்டா கட்டணும். அடுத்தவங்களை சார்ந்து உடன் ஓடிக்கொண்டு இருக்கிற சகோதரர்களையோ அல்லது நமக்கு போதிக்கிற போதர்களையோ நாம சார்ந்து இருந்தோமானால் நிச்சயமா அது மணல் மேல் கட்டின வீடாகத்தான் இருக்கும். காற்று, மழை, வெள்ளம், காற்று வரும்போது இடிந்து போயிடும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். அப்ப நம்முடைய விசுவாச கட்டுமானம் இண்டிபெண்டா தான் இருக்கணும். இப்ப வேற எந்த மனிதனையும் சார்ந்தா இருக்கக்கூடாது. ஒருவேளை பாஸ்டர்மார்களையோ வழிநடத்தவோ சார்ந்ததா இருக்குமானால் அது ஒரு ஏஞ்சல் ஓர்ஷிப் இல்லையா? தேவனை தொழுது கொள்ளாதபடிக்கு மற்றவர்களை தொழுது கொள்ளக்கூடியவர்களாக நாம இருப்போம். அநேகர் தன்னோட சபையில சொல்றதான் உண்மையான காரியம், தன் சபையில தான் சரியா நடக்குது அப்படின்னு சொல்லி சபையை மேன்மைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அது அவர்களுடைய அமைப்பை குறித்து சொல்லக்கூடிய மேன்மையான காரியம். அப்ப அவ்வளவு ஓர்ஷிப்பு அந்த அமைப்பை குறித்து இருக்கக்கூடியதா இருக்கு, தேவனுக்கிட்ட இல்ல, சத்தியத்துல இல்ல. சத்தியத்தை சோதித்து பார்த்தோமானால் நம்முடைய விசுவாச கட்டமைப்பு கிறிஸ்துவாகிய பாறை மேல் கட்டப்பட்டதா இருக்கும். சோதித்து பார்க்கலன்னா கிறிஸ்துவாகிய மணலின் மேல் கட்டப்பட்டதா இருக்கும். மணல்ல கட்டியிருக்குதா கற்பாறையில கட்டியிருக்குதாங்கிறத சோதனைகள் வரும்போது அந்த வீடு தெரியக்கூடியதா இருக்கும். சரி, அடுத்ததா பார்த்தோம்னா இந்த மாதிரியான தேர்வு செய்யக்கூடிய முறைய கிதியோன் சரித்திரத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? கிதியோன் சரித்திரம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. யுத்தத்துக்காக தேவனுடைய கட்டளை பிரகாரம் ஆள்களை சேர்க்கிறார் யுத்தத்துக்கு போறதுக்காக. ஆள்களை சேர்க்கிறது கிட்டத்தட்ட 32,000 பேர் வர்றாங்க. கிதியோன் 32,000 பேர் வரும்போது அப்ப தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதை நீங்க நியாயபதி 7ஆம் அதிகாரத்திற்கு இப்ப அந்த ஸ்டோரி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தேவன் என்ன சொல்றாரு பார்த்தோம்னா ஆட்கள் அதிகமா இருக்கு, 32,000 பேர் இருக்காங்க. அதனால என்னுடைய ஆட்கள் அதிகமா இருக்கிறதுனால நான் வந்து இத ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லாதபடிக்கு ஆட்களை குறை அப்படிங்கிறார். ஆட்களை குறைக்கிறதுக்கு அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழேயாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்கள் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார்.
அப்பொழுது ஜனத்தில் 26,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியா இருந்தாங்க. 32,000 பேர் வர்றாங்க. அப்ப ஆட்களை கழிக்கிறதுக்கு பயமும் திகிலும் உள்ளவன் திரும்பி போன்னு சொன்ன உடனே 22,000 பேர் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீதி 10,000 பேர் இருக்கிறாங்க. இந்த 10,000 பேர் பார்த்தோம்னா இப்பவும் ஆட்கள் அதிகம் அப்படிங்கிறாரு ஆண்டவர். அப்போ அவங்களுக்கு ஒரு சொல்றாரு, போய் தண்ணி குடிக்கக்கூடிய ஜனங்களை அப்படின்னு சொல்லும்போது தண்ணி குடிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். தங்கள் கையிலா அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்கள் இலக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். 300 பேர் மட்டும் தண்ணீரை கைகளால் அள்ளி வாய்க்கு எடுத்து குடிச்சாங்க. மீதி பேர்லாம் அப்படியே மண்டி போட்டு முழங்கால் ஊன்றி அப்படியே தண்ணியை குடிக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கிறாங்க. ஆடு மாடுலாம் தண்ணி குடிக்கும் இல்லையா, அது போல தண்ணி குடிக்கிறவர்களாக அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த காரியங்களை குறித்து பார்த்தோம்னா மொத்தம் 32,000 பேர் இல்லையா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அந்த விசுவாசம் உள்ள வரக்கூடியவங்க 32,000 பேர் இல்லையா. விசுவாசம் நியாயமாக்கப்பட்டவர்கள், விசுவாசம் நியாயமாக 32,000 பேர். பயம் திகிலும் ஓடி போக அப்படின்னு சொன்ன உடனே 22,000 பேர் போயிடுறாங்க. அப்ப 22,000 பேர் அதற்கு மேல ஞானசானம் எடுக்காதபடிக்கு, தேவனுக்கிட்ட தன்னை பிரேசை பண்ணாதபடிக்கு திரும்பி போயிடுறாங்க. 22,000 பேர் திரும்பி போயிடுறாங்க. மீதி 10,000 பேர் தேவனுக்கு பிரேசை பண்ண ஜனங்களாக இருக்கிறாங்க. இப்ப இந்த பிரேசை பண்ண ஜனங்களை தான் ரெண்டா பிரிக்கிறார். பிரேசை பண்ண ஜனங்களை தண்ணி குடிக்க வைக்கிறார். தண்ணி குடிக்க வைக்கும் போது 300 பேர் மட்டும் தண்ணியை கையில் அள்ளி குடிக்கிறாங்க. 9,700 பேர் என்ன பண்றாங்க, அப்படியே முழங்கால் ஊனி வாய் வச்சு உறிஞ்சி குடிக்கிறாங்க. ஸோ இங்க ரெண்டா பிரியுது. அப்ப இதுல பார்த்தோம்னா இந்த 300 பேர் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தவர்களா இருக்கிறாங்க. 9,700 பேர் கர்த்தரின் வார்த்தையின்படி செய்யாதவர்களா இருக்கிறாங்க. இது என்ன, இதுல போய் செய்தவங்க செய்யாதவங்க சொல்ற அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முழங்கால் ஊன்றி தண்ணி குடிக்கிறாங்க இல்லையா 9,700 பேர். இன்னொருத்தவங்க தண்ணியை கையை எடுத்து உபயோகித்து எடுத்து நாவல் குடிக்கிறாங்க. இப்ப இங்க பார்த்தோம்னா அவங்க தண்ணியை கையில் எடுக்கிறாங்க. அப்ப அவங்க கை பிரயாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாவால் நக்கி குடிக்கிறாள் அப்படிங்கிறப்போ டேஸ்ட் பண்றாங்க இல்லைங்களா. அப்போ இதுல தண்ணீர்ங்கிறது எதை குறிக்கக்கூடியதா இருக்குது, தண்ணீர், சாரி துண்ணீர்னு போட்டு வச்சிருக்கேன், அது தவறா இருக்குது, தண்ணீர் இல்லையா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சு, மன்னிக்கவும். அப்ப தண்ணீரை அப்படிங்கிறது எதை குறிக்கதா இருக்கு, சத்தியத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. தண்ணீர் சத்தியத்தை குறிக்கக்கூடியதாக அது இருக்கிறது. அப்ப கைகளை உபயோகிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க தனிப்பட்ட சுய பிரகாசம், சத்தியத்தை படிப்பதற்கு, தியானிப்பதற்கு, அதை சோதிப்பதற்கு அவர்கள் எடுக்கிற தனிப்பட்ட பிரயாசத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது. நாவால் நக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் டேஸ்ட் பண்றாங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. அப்ப வேத வசனங்களை அவர்கள் ருசித்து பார்க்கறாங்க. அந்த தண்ணீரை, சத்தியக்காரங்களை ருசித்து ரசித்து குடிக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அதே போல் தீவிரமாய் குடிக்கக்கூடியவர்களாகவும் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க முழங்கால் ஊன்றி குனிந்து தண்ணீரை குடிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, தண்ணீரை அப்படியே வாய் வெஞ்சு உரியிறாங்க. இப்ப தண்ணீர் அப்படியே வாய் வெஞ்சு உரியும் போது அங்க தண்ணீரை ஏதாவது டஸ்ட் இருக்குது, அழுக்கு இருந்ததுன்னா இவங்களுக்கு தெரியாது. உரியும் போது அப்படியே சேர்ந்து அதுவும் வாய்க்குள்ள உள்ள போகும். ஆனா கையை உபயோகிக்கும் போது நம்ம நார்மலா ஆத்துலயோ இல்ல குளத்துலயோ தண்ணி எடுத்து வாய்க்கு குளிக்கிறோம் குடிக்கிறோம், என்ன பண்ணுவோம், அப்படியே கையால கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு நல்ல தண்ணியா அழுவோம் இல்லையா. அப்ப டஸ்ட் தூசி துப்பு எதுவும் இல்லாதபடிக்கு நமக்கு தெரியும். ஆனா டைரக்டா வாயை உள்ள வச்சோம்னா அது தெரியுமா, தெரியாது. தண்ணியோடு சேர்ந்து டஸ்ட்டும் உள்ள போகும். அப்ப இவர்கள் தண்ணியோடு சேர்ந்து தப்பறையும் குடிக்குவாங்க இவங்க. ஆனா இவர்கள் தெளிவான தண்ணீரை குடிக்கக்கூடியவர்களா இருக்காங்க, அதை ருசிக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுதான்
இவர்கள் புத்தி உள்ளவர்களா இருக்கிறாங்க, இவர்கள் புத்தி இல்லாதவர்களா இருக்கிறாங்க. புத்தியுள்ள சிறுமந்தை வகுப்பாரா இருக்கிறாங்க, புத்தியற்ற திரள் கூட்ட வகுப்பாரா இருக்கிறாங்க. ஆக 2 பேருமே பிரதிஷ்டை பண்ணவங்க தான். இந்த 10,000 பேரும் ஒட்டுமொத்தமா பிரதிஷ்டை பண்ணவங்க தான். ஒருத்தங்க சோதித்து பார்த்து தண்ணிய குடிக்கிறாங்க, சோதித்து பார்க்காம ஒருத்தங்க தண்ணிய குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இததான் புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்றதை பார்க்குறோம். அப்போ கைகளை பிரயோகிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும்? தனிப்பட்ட சுய பிரயாசம் வேணும். சத்தியத்தை படிப்பதற்கோ, அதை சிந்திப்பதற்கோ, தியானிப்பதற்கோ ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பிரயாசங்க தேவைப்படுகிறது. பிரசங்கத்தை கேட்டால் மட்டும் போதாது. சத்தியத்தை படிப்பதற்கான முக்கியமான வழியா செல்ஃப் ஸ்டடி நமக்கு அவசியமான ஒரு காரியமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இந்த டயக்ராம் பார்த்தோம், இங்க பாருங்க அப்படி குனிஞ்சு குடிக்கிறான் இல்லையா? 9,000 பேர் குனிஞ்சு குடிக்கிறாங்க. 9,700 பேர் குனிஞ்சு குடிக்கிறாங்க. அப்படியே உரிவாங்க. இன்னொருத்தங்க என்ன பண்ணா தண்ணியை எடுத்து வாய்க்கு கொண்டு போகுது. அந்த முகம் மேல் நோக்கி பார்க்கும். இப்போ முகம் மேல் நோக்கி பார்க்கும்போது தண்ணியை ருசித்து குடிக்கிறாங்க. அதே சமயம் இந்த சத்தியத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்போ 300 பேருக்கு தனிப்பட்ட முறையில அவங்க கை பிரயாசம் இருக்குது. நாவை உபயோகிக்கும் போது டேஸ்ட் பண்றாங்க. சத்தியத்தை ருசி பார்க்கிறாங்க இல்லையா? அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமா என்ன வேணும்? செல்ஃப் ஸ்டடி அவசியம் தேவையா இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஒரு படம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும். இந்த மனுஷன் பாருங்க அப்படியே தண்ணி குடிக்கிறான். கையை ஊனி அப்படியே தண்ணி குடிக்கிறான். இப்ப இங்க தூசி துப்பு இருந்தா அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படியே உறிஞ்சிருவான். ஆனா இந்த மனுஷன் பாருங்க கையில அள்ளுறான். கையில அள்ளி இப்படி இது போல நிமிர்ந்து குடிக்கிறான். இந்த முகம் இது குடிக்கும் போது இந்த முகம் மேல் நோக்கி இருக்கும், கை இன்னும் உயர்த்தி இருக்கும். அப்ப இந்த விதமா குடிக்கும்போது ருசித்து குடிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்படி கை பிரயாசத்தை பயன்படுத்தி தண்ணியை சோதித்து குடிக்கக்கூடியவர்கள் 300 பேரு. இந்த மாதிரி சோதிக்காம குடிக்கிறவங்க 9,700 பேரு. இவர்கள் திரள் கூட்ட வகுப்பாரா இருக்கிறாங்க. இவர்கள் சிறுமந்தை வகுப்பாரா இருக்கிறாங்க. இவர்களும் சுயத்தை வெறுத்தவங்க தான். ஏன்னா அப்படியே மண்டி போட்டு குனிறாங்க. சுயத்தை சாகடிக்கிறவங்க தான். ஆனா சோதிக்காம செய்றாங்க. அப்ப இந்த காரியத்துல தான் என்ன இருக்குது? ஒருவன் செய்தவன், இன்னொருத்தன் செய்யாதவன் அப்படிங்கிற அந்த பிரிவினை அங்க வருது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இந்த 300 பேரு கிதியோனோட சேர்ந்து போய் சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க பின்னால வந்து தான் கலந்து கொள்ளுகிறாங்க. இப்ப 300 பேர் வெற்றி சிறந்தவர்களாக கிதியோனோடு கிதியோன் இங்க கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கிறாரு. அவரோடு சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க. மற்றவங்க திரள் கூட்ட வகுப்பாரா இருக்கிறாங்க. 2வது சேரக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம புரிந்து கொள்ளுகிறோம். அப்போ யெகோவாவோட வார்த்தைகள் நமக்கு எப்படி இருக்கு? ஞானமாக இருக்குது. அவர் ஞானமாக இருந்து நமக்கு சத்தியங்களை கொடுக்கும்போது, அந்த சத்திய காரியங்கள் அவரிடமிருந்து வந்ததா? சாத்தானிடம் வந்ததா? தப்பற இருக்கிறதா? அப்படிங்கிறதெல்லாம் சோதித்து பார்த்து அவன் செய்யும்போது, சோதித்து பார்த்து அந்த வீட்டை கட்டும்போது, அவனுக்கு கொடுக்கப்பட அந்த சத்தியமானது கற்பாறையின் மேல் சத்தியமா இருக்கிறது. சோதித்து பார்க்காமல் அப்படியே செய்யும்போது, அவன் பெற்ற அந்த சத்தியமானது மணலான சத்தியமாய் இருக்கிறது. இது கற்பாறையா மணலாங்கிறது எப்ப தெரிய வரும்? மழை பெய்யணும், காற்றடிக்கணும். அப்பதான் தெரிய வரக்கூடியதா இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப அது மட்டும் இல்ல, மேல கட்டுற அந்த கட்டுமான பொருள்களும் வித்தியாசம் இருக்குது. இப்ப இவர்கள் பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல் அதுல கட்டுறாங்க. ஆனா இவர்கள் மரம், புல், வைக்கல் இதுல கட்டுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதுலயும் ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிற வித்தியாசம் வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த விதமாக கிறிஸ்து நமக்கு ஞானமாக இருக்கிறாரு. இப்ப கிறிஸ்துவை பற்றிய சத்தியம் ஒருத்தருக்கு கற்பாறை போன்ற சத்தியமா இருக்கு. கிறிஸ்துவை குறித்த சத்தியம் இன்னொருத்தருக்கு சோதித்து பார்க்காதனால மணலை போன்ற ஒரு காரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். சரி, இப்ப இதுல ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? சரி, கேள்வி ஒண்ணும் இல்லைன்னா அடுத்ததாக கிறிஸ்து நமக்கு ஞானமாக மட்டுமில்ல நீதியாகவும் இருக்கிறார்னு வேதத்தை படிக்கிறோம் இல்லையா? கிறிஸ்து நமக்கு நீதியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
உதாரணமாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நம்ம என்ன படிக்கிறோம்? 3:9 என்ன படிக்கிறோம் பார்த்தோம்னா, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதி உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும்படிக்கும் அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்து நம்மை நியாயமாக்குகிறார் இல்லைங்களா? எந்த விதமாக? கிறிஸ்து தம்முடைய மீட்கும் பலி புண்ணியத்தை கொடுத்து இந்த சபை வகுப்பாருக்கு அந்த மீட்கும் பலி புண்ணியத்தை சாற்றுதல் மூலமாக அவரை நாக்குறாரு. அப்ப கிறிஸ்துவின் விசுவாசம் உண்மைத்துவத்தினால் அவர் சம்பாதித்த காரியமா இருக்குது அதெல்லாம். அப்ப விசுவாசம் மூலமாய் வருது. அதனால தான் இங்க சொல்லும்போது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் வருகிறது. விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிற நீதி என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த நீதி கிறிஸ்து தாமை பலியா கொடுத்து உண்மைத்துவம் இருந்ததுன்னா வந்த நீதியா இருக்கிறது. அது இவர்களுக்கு சாட்டப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது அவர் சம்பாதித்த நீதி. விசுவாசியோட கணக்கிலே எழுதுகிறார். அவர் சம்பாதித்தது. அவர் கிறிஸ்துக்கு தேவனுக்கு முழு உண்மைத்துவமா இருந்து அவர் சம்பாதித்த அந்த நீதி, அத சுவிசேஷத்துல ஓடிக்கொண்டிருக்க அந்த பரிசுத்தவான்களுக்கு அவர்கள் கணக்கிலே அதை எழுதுகிறாரு. அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யார்? இப்படி செய்யறதுக்கு காரணம் யாவே தேவன். அதான் ரோமர் 8:1 படிக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியினால் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி, அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை ஞானமா இருந்து பார்த்தோம். இப்ப ஆண்டவர் அதே வார்த்தையானது நமக்கு நீதியா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா கிறிஸ்து நமக்கு நீதிமானார். இப்ப அவருடைய மூலமாக தான் நமக்கு மீட்கும் பலி புண்ணியத்தின் மூலமாக நீதிமானாக ஆகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நமக்கு பரிசுத்தவான்களுக்கு இம்ப்யூட்டேஷன் பண்ணப்படுது. அவருடைய நீதி சாட்டப்படுகிறது மூலமாக உண்மையிலே அவர்கள் நீதிமான்களாக ஆனதாக கருதப்படுகிறார் இல்லையா? விட்டலைசேஷன் ஜஸ்டிஃபிகேஷனா அவங்க ஆகிறாங்க. அப்போ இந்த இடத்துல சாபம் நீக்கப்பட்டு அவர்கள் மரண ஆக்கினை எடுத்தது போல இருக்கிறாங்க. ஏன்னா உண்மையிலே அவங்க நீதிமானாக ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா உண்மையிலே நீதிமான் அல்ல. அவளுடைய இம்ப்யூட்டேஷன் பண்ணதுனால அவருடைய பாவங்கள் குறைகள் எல்லாம் நீக்கப்பட்டு அவர்கள் உண்மையிலே நீதிமானாக ஆனவர்களாக கருதப்படுகிறார்கள். இந்த நிலையிலே ஆதாம் இழந்த அந்த பூரணத்தை இவர்கள் அடைந்ததாக தேவன் கருதுகிறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஆதாமுடைய மரண சாசனம் இவரிடத்துல இருந்து எடுபட்டு போயாச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல புத்தி இல்லவன் புத்தி இல்லாதவன் அப்படின்ற பாகுபாடு கிடையாது. இந்த இடத்துல அந்த வித்தியாசம் புத்தி இல்லவருங்க புத்தி இல்லாத வித்தியாசம் கிடையாது. இருபாலருக்குமே எல்லாத்துக்குமே யார் யார் அப்போ தேவனுக்கு பிரசை பண்ணாங்களோ பிரசை பண்ண எல்லாத்துக்குமே கிறிஸ்துவ நீதி அவர்களுக்கு என்ன பண்றது? சுவிசேஷத்துல சாட்டப்படுகிறது. அவர்கள் நீதிமானாக ஆனதாக தேவன் கருதுகிறாரு. இதுல புத்தி இல்லவர்கள் புத்தி இல்லாதவர்கள் அப்படிங்கிற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. புது சிருஷ்டியா ஆன பிறகுதான் அந்த வித்தியாசம் வரக்கூடியதா இருக்கு. அந்த புது சிருஷ்டி செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான் அந்த வித்தியாசம் வரக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா புது சிருஷ்டி ஆன பிறகுதான் அவங்க கட்டுறாங்க. அந்த கட்டுமானத்தை கட்டுறது புது சிருஷ்டி, அவங்கதான் கட்டுறாங்க இல்லையா? அப்ப அவருடைய வார்த்தைகள் புது சிருஷ்டிக்கு தான் பொருந்தக்கூடியதா இருக்குது. அதை சோதித்து பார்த்து கட்டும்போது அது புத்தி உள்ளதா இருக்குது, சோதிக்காம கட்டும்போது புத்தி இல்லாததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் 8:1 சொல்லும்போது கிறிஸ்துக்குட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப ஆவின்படி நடக்கிறாங்க, மாம்சத்தின்படி நடக்கல. ஏன்னா அவருடைய மாம்சம் செத்ததாக கருதப்படுகிறது. அப்ப புது சிருஷ்டியின்படி பிரகாரம் அவர்கள் நடக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மரண ஆதாமுக்குள்ள வந்த அந்த ஆக்கினை தீர்ப்பு அவர்களுக்கு இல்லை. அது எடுபட்டு போயிற்று அப்படிங்கிறத நாம இங்க இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம்.
அப்ப இத பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிற கருத்திலும் கூட இதை நாம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மாம்சத்தில் நடக்கும்போது நாம் மாம்சத்தின்படி நடக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சீக இயல்புல பாவத்துல நடக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா மாம்சீகமானது பாவத்தை வாஞ்சிக்கூடியதா உலகத்தனத்தை வாஞ்சிக்கூடியதா இருக்கிறது. மாம்சீகத்தில் நடந்தாங்கன்னா அப்ப மாம்சீக இயல்பு அப்படின்னா பாவத்தில் நடக்கக்கூடியதை குறிக்கக்கூடியதா இருக்குது. பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிறப்போ சுயநலம் உலகத்தனத்தை எல்லாம் நடக்காதபடிக்கு ஆவிக்குரிய விதத்திலே ஆவிக்குரிய விருப்பங்களுக்கு வாஞ்சிகளுக்கு ஏற்ப அது நடக்கக்கூடியதாக அது இருக்கிறது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த காரியங்கள்ல எப்படி ஞானம் அப்படிங்கிற காரியங்கள்ல தங்களால் முடிஞ்ச காரியங்களை அவங்க செய்ய வேண்டுமோ அதே போல இந்த நீதி அப்படிங்கிற காரியத்திலும் ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் தங்களால் முடிந்த காரியங்கள் அனைத்தும் செய்யணும். முடியாத காரியங்களே அவரது நீதி நமக்கு போர்த்தப்படக்கூடியதா இருக்குது. அப்ப முடிந்த காரியங்களை செய்யும் போதுதான் செய்தவன் செய்யாதவன். அப்ப ஆண்டோடைய நீதி அப்படிங்கிற காரியத்துல இப்ப அவர்கள் பாவங்கள் எல்லாம் போக்கப்பட்டாச்சு. பாவங்களும் போக்கப்பட்டாச்சு, சாபம் எடுக்கப்பட்டாச்சு. இப்ப ஆனாலும் கூட அவங்க பழைய மாம்சத்துல இருக்கிறாங்க. அந்த புது சிருஷ்டி பழைய மாம்சீகத்துல தான் இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? மாம்சீகத்தை எலும்பு விடாம அப்படியே மரித்த நிலையிலே வச்சிருக்கணும். ஆவிக்குரிய விருப்பங்களுக்கு ஏற்ப அவர்கள் நடக்கணும். அதுதான் மாம்சத்தின் நடமாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று அங்க சொல்லுகிறது நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த விஷயத்துல இயன்ற வரைக்கும் அவர்கள் அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அவர் இருக்கணும். ரோமர் 5:20-21 நம்ம படிக்கிறோம். என்ன பண்றோம்? மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அது மட்டும் இல்லாம ரோமர் 6:1 என்ன படிக்கிறோம்? 1:2 பார்த்தோம்னா, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமோ? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பிரேச செய்தவர்கள் புது சிருஷ்டியா இருக்கிறாங்க. அவர்களால் இயன்ற வரைக்கும் அந்த நீதியான காரியங்களை செய்யணும் இல்லையா? நியாயப்பிரமாணம் இங்க பார்த்தோம்னா மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்ததுன்னு சொல்றாரு இல்லையா? இப்ப நியாயப்பிரமாணம் வந்ததுனால மீறுதல் பெருகி போச்சா? அப்படி இல்லை. நியாயப்பிரமாணம் வந்துதான் அவர்கள் பாவம் என்னதுங்கிறது வெளிப்படுத்துது. ஆகையினால அவர்களுக்கு இவ்வளவு பாவங்கள் செய்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற காரியத்தை எல்லாம் நியாயப்பிரமாணம் வந்துதான் தெரியப்படுத்துது. அப்படி நியாயப்பிரமாணம் அவர்கள் அநேக பாவங்களை செய்திருக்காங்க தெரியப்படுத்தும் போது அந்த பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெருகிட்டு பார்க்கணும். ஏன்னா நியாயப்பிரமாண கிரியினால ஒருவனும் நீதிமானாக ஆக முடியாது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசின் மூலமாக தான் நீதிமானாக ஆகிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த விதமாக அந்த பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெருகிறது. அப்ப பாவம் அப்படிங்கிற காரியம் மரணத்துக்கு ஏதுவாக அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலம் வரக்கூடிய அந்த கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது என்று அழகா இங்கே சொல்றார். அப்ப பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது, இயேசு கிறிஸ்துவை பற்றும் நீதியானது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மளை ஆண்டு கொள்ளக்கூடியதா இருக்கு. இதெல்லாம் எதன் மூலம் வருகிறது? விசுவாசம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் அந்த விசுவாசம் மூலமாக தான் நாம் நியாயமாக்கப்படுகிறோம் சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இப்ப கிருபை பாவம் பெருகிற கிருபை அதிகம் பெருகுது, அப்ப நம்ம பாவம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே பாவத்துக்கு மறித்து இருக்கிறோம். இனி அதுல எப்படி பிழைப்பு என்று அப்போது சொல்றதை பார்க்கிறோம். ஏன்னா இவர்கள் பாவத்துக்கு மறித்து இருக்கிறாங்க. பழைய மாம்சீகம் மறித்ததாக எண்ணப்படுகிறது, கருதப்படுகிறது. அதனால இனி அதுல அவங்க பாவத்தில் அதுல எப்படி பிழைப்போம் அங்க சொல்றாரு. ஆகையினால இப்ப இதுல இருந்து நம்ம என்ன நமக்கு புரிந்து கொள்ளுகிறோம்னு பார்த்தோம்னா, நாம் நம்மனால் என்ற அந்த நீதியான காரியங்களை செய்யணும். அப்ப புது சிருஷ்டிகள் ஒவ்வொன்றும் இயன்றவரை நீதியான காரியங்களை அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் அது குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இயலாத காரியங்களை யெசுவாவின் நீதி அது சரி செய்யும். அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம விசுவாசம் மூலமா நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? புது சிருஷ்டிக்கான காரியம் அப்படி இருக்கு.
அப்ப நாம எப்படி இருக்கணும்? புது மனுஷனா இருக்கும். கிறிஸ்துக்குள்ள புது மனுஷனா இருக்கணும். அந்த புது மனுஷன் விசுவாச குணாம்ச கட்டமைப்பை கற்றுக்கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த புது மனுஷன் என்ன பண்ணும்? அதெல்லாம் சோதித்து பார்க்கணும். சோதித்து பார்த்து நடக்கணும். நாமளும் இயேசு கிறிஸ்துவை பற்றின விசுவாசம் மூலமாக நியாயமாக்கப்பட்டிருக்கோம். நமக்கு ஆனா மீட்பு பலி புண்ணியம் இன்னும் சாட்டப்படல. ஆனா நியாயமாக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய பார்வையிலே நீதிமானாக கருதுகிறோம், நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாமளும் நம்மளால் இயன்ற அந்த நீதியை செய்யக்கூடியவர்களாக நாம இருக்கணும். எவ்வளவு குறைவா அந்த கிறிஸ்துவ நீதியை பயன்படுத்தணுமோ அவ்வளவு குறைவா பயன்படுத்தணும். அப்ப நம்மளால எவ்வளவு முடியும் மேக்சிமம் நம்மளால எவ்வளவு நீதியான காரியங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு நீதியான காரியங்களை நாம செய்யணும். அப்ப நீதியான காரியங்களை அதிகமா செய்யும்போது கிறிஸ்துவின் நீதி இல்ல குறைவானவைகளை கிறிஸ்துவ நீதி புரியும் இல்லையா? அந்த கிறிஸ்துவ நீதி நமக்கு குறைவாக செலவழிக்கப்படக்கூடியதாக இருக்குது. அப்ப கிறிஸ்துவ நீதி குறைவாக பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம இருக்கணும். மேக்சிமம் நம்மளால முடிந்த காரியங்களை செய்யணும். இப்ப இந்த காரியங்கள் ஹலோ இப்ப என்னமோ சொன்னீங்களே இப்படி எனக்கு முழுசா சொல்லுங்க, கேளுங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த கான்செப்ட் எனக்கு அது கொஞ்சம் இதா திருப்பி சொல்லுங்க. நாம கிறிஸ்து மூலமா நான் விசுவாசம் மூலமா நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? ஆ ஆ பரிசுத்தவான்கள் போல நமக்கு நீதி இன்னும் சாட்டப்படல. ஆமா. விசுவாசம் மூலமா நியாயமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆ நமக்கு புது சிருஷ்டி கிடையாது. ஆமா. கிறிஸ்துக்குள்ளான ஒரு புது மனுஷன் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த புது ம் மனுஷன் விசுவாச அந்த குணாம்ச கட்டமைப்பை கட்டி கொண்டிருக்கிறான். சரிங்களா? அப்ப ம் அந்த குணாம்ச கட்டமைப்பை கட்டும்போது நமக்கு இயலாதவைகள் பலகீனமானவங்களை கிறிஸ்துவனுடைய நீதியின் சால்வை நமக்கு போர்த்தப்படுகிறது. சரியா? ம் அப்படி நீதி சாலை போர்த்தப்படும் போது நம்மளால் முடிந்த காரியங்களை செய்யணும். கிறிஸ்துவின் நீதியை பயன்படுத்தக்கூடிய காரியங்கள் குறைவாக இருக்கணும். அப்படி இருக்குமாறு நம்மளால் முடிந்த காரியங்கள் நாம செய்யணும். அதுதான் செய்தவன் செய்யாதவன். செய்யாதவன் என்ன பண்றான்? இந்த காரியங்களை அவன் செய்யறது கிடையாது இல்லையா? நீதிக்கான காரியங்களை அவன் வந்து சோதிக்கிறது கிடையாது, செய்யறது கிடையாது. அதாவது அவனால் முயன்றதையும் அவன் செய்யறது கிடையாது. இப்போ சிலர் பார்த்தோம் ரோமன் கத்தோலிக்கல இருக்கும்போது சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா பாவமன்னிப்பு போக்குறதுக்கு சாமியார் இருக்கிறாரு. போய் பாவமன்னிப்பை கேட்டுட்டு அப்புறம் வந்து போய் பாவம் செஞ்சுக்கலாமே, மன்னிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. அப்ப எவ்வளவு நாள் பாவம் செய்யலாம் இல்லையா? ம் ம் அப்படிங்கிற மாதிரி காரியம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி போகக்கூடாது. நமக்கு வந்து முடியாத காரியங்கள் நமக்கு நமக்கு வந்து கிறிஸ்துவின் நீதியை வந்து நமக்கு ஒரு ஆடையாக தரிக்கிறாரு, சால்வையா நமக்கு போத்துறாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்ப நம்ம பாவம் செய்யலாம். எவ்வளவு பாவமா இருந்தாலும் கிறிஸ்து நீதி வந்து நமக்கு போர்த்தப்படுகிறது. தேவன் அந்த குறைவை எல்லாம் சரி செய்யறாரு, மன்னிக்கிறாரு அப்படிங்கிற நம்ம துணிகரமா பாவம் செய்து கொண்டே இருக்கலாமா? அப்படி கூடாது. செய்யக்கூடாது. அப்ப கிறிஸ்துவின் நீதியை நம்ம குறைவா பயன்படுத்தக்கூடியவரா நம்மளால முடியல, செய்யவே முடியல அப்படிங்கும் போதுதான் அது பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும் ஒழிய நம்மளால் முடிந்த காரியங்கள் அனைத்தையும் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். நன்மையான காரியங்கள் நீதியான காரியங்களே செய்யணும். அப்ப கிறிஸ்துவின் நீதியை எவ்வளவு அதிகமாக நாம பயன்படுத்துகிறோமோ அவ்வளவாய் அவரது மரணத்துக்கு நாம காரணக்காரர்களாக இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப இப்ப கிறிஸ்துவின் நம்ம நீதி எப்படி புரிஞ்சுக்கணும்னா நம்ம அதிகமா நம்ம தப்பு பண்ணும்போது அப்ப கிறிஸ்துவ நீதிக்காரர் அதிகமா நம்ம பயன்படுத்துறோம்னு அர்த்தம். ஆமா, கிறிஸ்துவ நீதியை அதிகமா பயன்படுத்தும். அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவ நீதியை பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அவருடைய மரணத்துக்கு நாம காரணர்களா இருக்கிறோம். சரியா? எப்படி இஸ்ரவேலர்கள் வந்து இந்த ஒரு நிமிஷம் பிரதர், இந்த ரத்த பலி எங்கள் மீது எங்கள் பிள்ளைகள் மீதும் அப்ப நம்ம துணிகரமா நம்ம அந்த சாபத்துக்கு ஆளாகிறோம். அப்ப கிறிஸ்துவ நீதியை நாம அதிகமா பயன்படுத்தணும்னா நாமும் அதே போல அவரை துன்பப்படுதலுக்கும் அவருடைய மரணத்துக்கும் காரணர்களாக நாம அதிகமா இருக்கிறோம். அதுவும் இல்லாம நமக்கு நாமே சாபத்தை வேற வரவழைச்சுக்குவோம்.
ஆமா, நமக்கு நாமே சாபத்தையும் வரவழைச்சிக்க கூடியவர்களாக நாம இருக்கிறோம். இப்ப நம்ம நீதியை செய்யக்கூடிய காரியங்கள்ல எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ அவ்வளவு செய்யக்கூடியவர்களா இருப்போமானால் அப்ப அவர்கள் புத்திசாலிகளா இருக்கிறாங்க. நாம தவறு செய்யும் போது, பாவம் செய்யும் போது, நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள் அவர் தலையிலே சுமரப்பட்டிருக்கு. நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். வேதவசனம் அதான் சொல்லுது. அப்ப கிறிஸ்துவ நீதி அதிகமா செய்யறோம்னா அதிகமா தப்பு பண்றோம்னு அர்த்தம். அதிக தப்பு பண்ணா நமக்காக அவர் அடைந்த வேதனைகள், உபாதைகள் எல்லாமே மறுபடியும் மறுபடியும் நாம அவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ எந்த அளவுக்கு நம்மளால மேக்சிமம் முடியுதோ அந்த அளவுக்கு நீதியை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப நீதியை முயற்சி பெறுவர்களாக நாம காட்ட வேண்டும். இப்ப நீதியை செய்யும் போது அது நாம கடமை என்பதை செய்யக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். நீதிங்கிறது கடமை அன்பு, தேவன் மேல் நாம காட்டக்கூடிய கடமை அன்பு, அயலான் மேல் நாம காட்டக்கூடிய கடமை அன்பு. அப்ப அப்ப அப்படிங்கிற காரியம் தான் இது இருக்குது நீதி அப்படிங்கிறப்போ. இப்ப தேவனை நாம் முழுமையாக நேசிக்கக்கூடியவர்களா நாம் இருப்போமானா நிச்சயமா நம்முடைய கடமையை நாம் என்ன பண்ணுவோம், செவ்வனே செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அப்ப தேவனை முழுமையாக நேசிக்க முடியுமா? தேவனை கர்த்தரிடத்திலே முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனத்தோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக சொல்லப்பட்டிருக்குது. அப்படி நாம முழுமையாக நேசிக்க முடியுமா? பார்த்தோம்னா முடியும். முடியுங்கிறது தான் இது. ஏன்னா நம்மை அவ்விதமா நேசிக்கிறோம் இல்லையா? நம்மை நாமே முழுமையா நேசிக்கிறோம் இல்லையா? நமக்கு பிடித்தமானதை எல்லாம் செய்யறோம் இல்லையா? ஆனா இந்த காரியங்களே நமக்கு இலக்கு தயாரா இருக்குது. உலக பிரகாரமான இலக்கா இருக்குது. உலக பிரகாரமான விருப்பமா இருக்குது. அப்ப நம்மை நாம் நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக யாவே தேவனை நேசிக்கணும். ஆண்டவராய் யெசுவா கிறிஸ்துவை நேசிக்கணும். அப்படி நேசிக்கிறது அது நம்முடைய ஒரு கடமையா இருக்கு. நம்மை மீட்டு எடுக்கிறவர், நமக்கு ஞானமா இருக்கிறவர், நீதியா இருக்கிறவர், பரிசுத்தமா இருக்கிறவர், விடுதலையா இருக்கிறவர். ஆகையினால நம்மை காட்டில் அதிகமாக யாவே தேவனை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி நேசித்தோமானால் அவருடைய சித்தம் என்ன, அவருக்கு பிரியமானது என்ன என்று நாம அந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாம இருப்போம். அப்ப அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த பாரம் எதுவானாலும் அது நமக்கு இலகுவாகவும் இருக்கும். அது மட்டுமல்லாம அது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும். நம்ம தாங்கிறதுக்கு மேல அவர் நம்ம மேல என்ன பண்ண மாட்டாரு, எந்த ஒரு பாரத்தையும் அவர் நமக்கு வைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் மத்தேயுல ஆண்டவர் சொல்லும்போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நாம் நம்மை நாமே முழு இதயத்தோடும், முழு ஆத்மா, முழு பலத்தோடு நேசிக்கிறோம். நம்ம விருப்பமானவர்களை செய்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்மை நாம வெறுத்து அவர் நம்மேல் வைத்திருக்க பாரம், அந்த சிலுவை, அது எதுவோ அதை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். அந்த சிலுவை அவர் நம்மேல் வைத்த சிலுவை பாரமானது அல்ல. இயேசு சொல்றார், வருந்தி சுமைப்பவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் எளிப்பார தள்ளுவேன், என் சுமையை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க சுமையை என்கிட்ட வச்சிருங்க, என் சுமையை ஏற்றுக்கொள்ளுங்க, அது இலகுவானது அப்படின்னு சொல்லி சொல்றார் இல்லைங்களா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நேசிப்பதை காட்டில், நம்மை காட்டில் அதிகமாக யாவே தேவனும் யெசுவா கிறிஸ்துவையும் நேசிக்கணும். ஆனா மற்றவர்களை நேசிக்கும் போது, அயலானை நேசிக்கும் போது, அப்போ நம்மை நேசிக்கிறது போல அயலானை நேசிக்கணும். இந்த காரியம் நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும். புலம்பல் 3:27, 28 பார்த்தோம்னா அங்கே அழகா ஒரு காரியம் சொல்றார். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். இல்லையா? இப்ப இளம் பிராயத்துல தேவன் நம்ம மேல வைத்திருக்க அந்த சிலுவையை சுமக்கிறது நல்லது. அதை அவர் தான் தன்மேல் வைத்தாரு அப்படிங்கிறது அவன் மௌனமா இருக்கட்டும். ஏன்னா அது நன்மைக்கு ஏதுவானது. தேவன் நமக்கு வைத்திருக்க காரியங்கள் நன்மைக்கு ஏதுவானது. காட் இஸ் குட். தேவன் நல்லவர் இல்லையா? தேவன் தவிர நல்லவர் ஒருவனும் இல்லையா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இப்ப தேவன் நல்லவர், நன்மையான காரியங்கள் மாத்திரமே நமக்கு செய்வாரு. இந்த காலகட்டத்தில் அது நமக்கு ஒரு பாரமாக தோன்றினாலும் கூட நிச்சயமா பின்னால் அது தேவன் எவ்வளவு நன்மைக்கு ஏதுவோ அதை வைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது ஆச்சரியப்படத்தக்கதாக தான் அது இருக்கும். உங்களுடைய அனுபவத்திலும் கூட சில அநேக உணர்ந்திருப்பாங்க. என்ன மாதிரி வயசானவங்க இருக்காங்கன்னா ஆரம்ப காலத்துல பட்ட கஷ்டங்கள்லாம்
தேவன் இவ்வளவு நன்மைக்காக தேவன் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத அனுபவ ரீதியாக நிச்சயமாவே ஒவ்வொருத்தரும் உணரக்கூடியவர்களாக இருப்பாங்க. சரி, அப்போ நம்மால் முயன்ற அந்த நீதியான காரியங்கள் நம்ம செய்யணும். இப்ப தேவனை அமிதமாக அதிகமா நேசிப்பது நீதியான ஒரு காரியமா? தேவனை முழு இதயத்தோடும் முழு ஆத்மோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவது அது நீதியான ஒரு காரியமா இருக்குது. பூமியிலே சமாதானம் வேணும்னா நம்மை நேசிப்பது போல அயலானை நேசிக்கணும். அதுதான் தேவன் நம்மத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். உலக பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு இதுதான். நம்மை நேசிப்பது போல அயலானை நேசித்தாமல் உலகத்துல இருக்க ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் தன்னை நேசிக்கிறது மற்றவர்களை நேசிப்பார்களானால், அதை செயல்படுத்துவார்களானால் பூமியில இவ்வளவு உபத்திரவம் துன்ப துயரங்கள் கொடுவினைகள் இருக்குமா? இருக்கவே இருக்காது. அவர் புது உடன்படிக்கை பிரமாணங்களாக அதெல்லாம் வரும்போது அதை கடைபிடிக்கும் போது எவ்வளவு ஆனந்தமான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு காரியமா இருக்கும். இப்படி நீதியான காரியங்கள் செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. அப்ப இந்த பிரமாணங்களை தேவனுக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் அயலானுக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் இதுல எல்லாத்திலுமே நாம் நீதியை செய்யக்கூடிய காரியங்களே நம்மால் முடிந்த அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும். முடியாததை யெஷுவா கிறிஸ்து தமது நீதியின் சால்வையால் நம்மளை போர்த்தக்கூடியவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். சரி, இப்போ நாம நீதி நீதி நீதின்னு சொல்றோம் இல்லையா? நீதினா என்ன? யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? மற்றவர்களுக்கு நீதியை செய்யணும்னு சொல்றோம் இல்லையா? நீதினா என்ன? தெரியுமா? பிறருடைய உரிமைகளும் சலுகைகளும் பங்கம் வராதவாறு அவர்களோடு ஒத்துணர்வோடு ஜீவிப்பதுதான் நீதியான ஒரு காரியம். புரியுதா? பிறருடைய உரிமைகள், அயலானுடைய உரிமைகள், அயலானுடைய சலுகைகள் அதற்கெல்லாம் எந்த ஒரு பங்கத்தையும் ஏற்படுத்தாதவாறு அவர்களோடு ஒத்துணர்வோடு ஜீவிக்கக்கூடிய ஒரு காரியம்தான் நீதியான ஒரு காரியமா இருக்கு. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருத்தரும் அது போல நடப்பானால் அங்கே சந்தோஷம் சமாதானம் இழைந்து ஓடக்கூடியதா இருக்கு. அதுதான் பூமியிலே சமாதானம் இருக்கும் இல்லையா? உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் பிரியமும் உண்டாவதான்னு சொல்லும்போது இப்படி ஒவ்வொரு மனுஷனும் நடந்து கொள்வானால் அது நீதியான காரியமா இருக்குது. அப்படிப்பட்ட நீதியான காரியங்களே தேவன் பிரியமா இருக்கிறாரு. அது தேவனுக்கு மகிமையாகவும் இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். இப்போ உலக பிரச்சனைகள்லாம் முழுசா தீரணும்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் இந்த பிரமாணத்தை கடைபிடித்தார்களானால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லி பார்க்க. உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு அதுதான். ஆனா அதை செய்ய இல்லாதபடிக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஒவ்வொருத்தரையும், ஆனா செய்ய முடியலையே. என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சின்ன டயக்ராம் போட்டிருக்கு. இதுல பார்த்தோம்னா ஆண்டவர் யெஷுவா கிறிஸ்து நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார் இல்லையா? சத்தியத்தை கொடுக்கிறார். நீதிக்கான காரியங்களை அந்த சத்தியத்து காரியங்களே நமக்கு கொடுக்கிறார். இப்போ இன்னொரு பக்கம் சாத்தான் என்ன பண்றான்? சத்தியத்தோட தப்பறையும் கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்ப சத்தியத்தை ஆண்டவர் இங்க கொடுக்கும்போது அவங்க நம்ம ஏற்கனவே சோதித்து பார்க்கணும். சத்தியத்தை சோதித்து பார்க்க ஞானமாக அவர் போதிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்? சோதித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளணும் படிக்கிறோம். எந்த விதமாக இந்த SF ஃபார் போட்டிருக்கோம். ஸ்பிரிச்சுவல்னஸ், ஃபேக்சுவல்னஸ், ரீசனபிள்னஸ். இது ஒரு ஃபில்டராக இருந்து செயல்படுது. சோதித்து பார்த்து இந்த பக்கம் வரும்போது அது நீதியான காரியமா இருக்கிறது. அது நல்ல மனசாட்சியான காரியமா இருக்கு. நம்ம எது நீதி எது அநீதி, எது சரி எது தப்பு அப்படியெல்லாம் தீர்க்கிறது எது? நம்முடைய மனசாட்சி இல்லையா? அப்ப இந்த பக்கம் இது போல வருது, அது நீதியான ஒரு காரியமா இருக்கு. நம்முடைய மனசாட்சி அது சரி தப்புன்னு நீதி அது தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனா இந்த பக்கம் சேர்ந்து வரும்போது எரர சாத்தானு சோதிக்காதபடிக்கு தப்பறையோடு சேர்ந்து அந்த இங்க உள்ள விட்டோம்னா அது அநீதியான காரியங்களா போகும், அது பாவமான காரியங்களா போகும். அதனாலதான்
ஸ்கிரிப்சுவல்னஸ், ஃபேக்சுவல்னஸ், ரீசனபிள்னஸ், அந்த 7 ஆக்சியம் சொல்றோம் இல்லையா, அந்த ஃபில்டர் மூலமாக சத்தியத்தை நம்ம சோதித்தறிந்து விட்டோம்னா நம்முடைய மனசாட்சி எது சரி எது தப்பு. ஏன்னா மனசாட்சியால சோதிக்குது, எது சரி எது தப்பு, எது நீதி அது அநீதி அப்படின்னு சோதிக்குது இல்லைங்களா. சோதித்து அது எடுக்கக்கூடிய முடிவுகளை தான் அது செயல்படும். அப்ப சோதித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நீதியாக அது இருக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப சத்தியம் மட்டுமே மூளைக்கு செல்லணும். சத்திய காரியங்கள் மட்டுமே நம்முடைய மூளைக்கு செல்லணும். மூளைக்கு செல்லணும் மனசாட்சி சோதித்து பார்த்து எது சரி எது தப்புன்னு தீர்க்கும். அப்படி தீர்க்கக்கூடிய காரியங்கள் நீதியான ஒரு காரியங்களாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எல்லாருமே மனசாட்சி இருக்கு, எல்லாருமே ஒத்துக்கொள்வாங்க. இப்ப மனசாட்சினா என்ன இல்லையா? நம்முடைய மூளைக்கு செல்லக்கூடிய தகவல்கள், மூளைக்கு எந்த விதமான தகவல்கள்லாம் போகுதோ அந்த தகவல்கள்ல எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு எடுக்கப்பட்ட முடிவுகள், அதுதான் மனசாட்சி. எது நீதி எது அநியாயம், எது சரி எது தப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருப்போம். அந்த எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் மனசாட்சியா இருக்கு. அந்த முடிவுகளுக்கு விரோதமாக ஒருவேளை இங்க தப்பறைய உள்ள விட்டோம் அப்படின்னா மனசாட்சி கேட்கும். இது அநியாயமாச்சே, ஏன் இப்படி செய்யற அப்படின்னு மனசாட்சி கேட்கும் இல்லையா. அந்த மனசாட்சிக்கு கேட்டும் அதற்கு இணங்காதபடிக்கு உள்ள விட்டோம்னா அது அநீதியா போயிருது, பாவமான காரியமா இருக்குது. அந்த மனசாட்சி தீர்க்கிற காரியங்களுக்கு ஏற்ப நடந்தோமானால் அது நீதியான காரியங்களா இருக்குது. அப்ப இதெல்லாம் அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமா இருக்கு, மூளையில நடக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. மனசாட்சி கேட்கும், நல்லது எது கெட்டது தெரியுமே, நீ ஏன் இப்படி அநியாயமான காரியங்களை செய்யுது அப்படின்னு சொல்லி மனசாட்சி கேட்டும் உறுத்தும் இல்லையா. சிலர் குறித்து தப்பு பண்ணதுன்னா நம்ம கேட்கிறோம், ஏன்டா இவ்வளவு அநியாயம் பண்ணி உனக்கு மனசாட்சி கொஞ்சம் இருக்குதா, உறுத்துலையா, மனசாட்சி உறுத்துலையா, இப்படிலாம் கேட்போம் இல்லையா. காரணம் என்ன? அதுதான் நல்லது எது கெட்டது என்று தீர்க்கக்கூடியதா இருக்குது சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த காரியத்தை சோதித்து அறிந்தோமானால் நம்முடைய மனசாட்சி இப்படி சோதித்து அறிந்து எந்த காரியம் சோதித்து அறிந்தோமானால் மனசாட்சி அங்க எப்படி இருக்குது, பலமா நல்லா வலுவுள்ளதா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப நீதியை மட்டுமே அது அனுமதிக்கும் இல்லையா. இந்த இப்படி அநீதியான காரியங்களை அது என்ன பண்ணாது, அனுமதிக்காது மனசாட்சி பலகமா இருக்குமானால். அப்ப இந்த விதமாக இருக்கும்போது அவன் கற்பாறை மேல் கட்டினவனாக, அவன் குணாம்ச காரியங்களை கற்பாறையில் கட்டினவனா இருக்குது. அப்ப அவனுடைய மனசாட்சி அங்க பலமா இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதுல அஸ்திபாரத்துல மட்டுமல்ல, மேல இருக்க கட்டுமானத்துல வித்தியாசம் இருக்கு. அப்ப இவன் மேல இருக்கிற கட்டுமானம் கட்டும் போதும் கட்டுமான பொருள்கள்ல எப்படி கட்டுறான், பொன் வெள்ளி வெளியேறப்பெற்ற கல் வச்சு கட்டுறான். ஆனா இன்னொருத்தன் இந்த பக்கம் இருக்கிறவன் மணல்ல கட்டுறவன் அப்படி இருக்கிறான், மரம் புல் வைக்கோல் அதுல கட்டுறான். அக்கினி பரிசோதிக்கும் போது இது வெந்து போகும் சொல்லி பார்க்கிறோம். அதே போல மழை வெள்ளம் காட்டுல ஒரு மழையெல்லாம் பெஞ்சதுன்னா இந்த மரம் வைக்கோல் புல் என்ன பண்ணும், ஊறி போய் ஒன்றும் இல்லாம பலம் இழந்து நஞ்சு போய் இப்படி இடிஞ்சு போகும், காற்றடிக்கும் போது இடிஞ்சு போகும். அதுதான் அங்க ஊமானமா அங்க நமக்கு சொல்றாரு அப்படிங்கிற பார்க்கிறோம். அப்போ அஸ்திபாரத்துல மட்டும் இல்லை, கட்டுமானத்திலும் அங்க வித்தியாசம் வருது. அஸ்திபாரம் சரியா இருந்தா கட்டுமானமும் அங்க சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, அப்ப இப்ப புத்திசாலிகள் யோசிக்கிற விதத்திலும் கூட அந்த வித்தியாசம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீதியான யோசனை சத்திய காரியங்கள்ல கூட நீதியான யோசனை இருக்கு. சிலர் அநீதியான காரியங்களை எப்படி செய்யலாம், எப்படி சரியாம செய்யலாம், மற்றவங்க கண்டுபிடிக்காம செய்யலாம் அப்படி யோசிப்பாங்க இல்லைங்களா. அப்ப யோசிக்கிற காரியங்களும் நீதியான காரியங்கள் இருக்கு, அநீதியான காரியங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அநீதியான யோசனை தப்பறையா இருக்குது, நீதியான யோசனை நீதியாக அங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப செயல்ல அந்த கட்டுமானத்திலும் வித்தியாசம் வந்து யோசிக்கிற வித்தியாசம் வரும்போது கட்டுமானத்திலும் அங்க வித்தியாசம் வரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இந்த மனசாட்சியை குறித்து சொல்லும்போது ரோமர் 2ல 14-15 என்ன படிக்கிறோம், அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புரஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும்
குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகளை ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் இல்லையா? அப்ப மனசாட்சி குற்றம் தப்பு சரி அப்படிங்கிறத அது நிர்ணயிக்குது. அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்குது. அப்படி தீர்த்து அதன் பிரகாரம் நடக்கும்போது நியாயப்பிரமாணம் இல்லாத பிரஜாதிகளும் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறாங்க இல்லையா? அதானே அங்க சொல்லப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அப்போ இங்க மனசாட்சி எப்படி இருக்குது? சென்சிட்டிவா இருக்குது, உணர்வோடு இருக்குது. ஆகையினால இது குற்றம், இது சரி தப்புன்னு நிதானித்து சரியான காரியங்களை செய்கிறாங்க. அப்படி சரியான காரியங்களை நீதியான காரியங்களை செய்யும் போது அவங்க நியாயப்பிரமாணம் இல்லாத பிரஜாதிகளா இருந்தாலும் நியாயப்பிரமாணத்தை செய்கிற கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அப்ப சென்சிட்டிவ் இங்க அவங்களுக்கு சாரி இந்த மனசாட்சி அப்படிங்கிறப்ப ரொம்ப சென்சிட்டிவா உணர்வா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நாம இது போல சென்சிட்டிவா உணர்வா மனசாட்சியோடு நடக்கிறோமா அப்படின்னு நாம என்ன பண்ணோம்? சோதித்து பார்க்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். நாம் மனசாட்சியோடு நடக்கிறோமா இல்லையாங்கிறத தேவன் பார்க்கிறார். தேவன் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் என்று பார்க்கிறோம். இப்ப தேவன் பார்க்கிறார். அப்ப திருத்துவதற்கு விசுவாசிப்பதற்கு முழு மனசாட்சியா விசுவாசிக்கிறாங்க. அதாவது இன்னொன்னு பார்த்தோம்னா திருத்துவம் அப்படிங்கிற அந்த தப்பறையை விசுவாசிக்கிறவங்க கூட முழு மனசாட்சியத்தோட விசுவாசிக்கிறாங்க. ஆனா அவங்க சோதிச்சு பார்க்கறது இல்லை. அவங்க அந்த விதமாக சோதித்து பார்க்காதபடிக்கு அவங்க முழு மனசாட்சியோடு அவங்க விசுவாசித்தார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்கள் எடுத்து போடுறது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப தப்பறே ஒருத்தங்க சரியான மனசாட்சி சரியான விதத்திலிருந்து நீதியா செய்யறாங்க. சிலர் தப்பறையை ஏற்றுக்கொண்டு அங்கேயும் மனசாட்சியின்படி இருக்கிறாங்க. அவங்களோட மனசாட்சி பலமா இருக்கு. தப்பறை ஏற்றுக்கொள்றதுல அவங்களுடைய மனசாட்சி பலமா இருக்குது. ஏன்னா சோதிக்காம எடுது சோதிக்காம அப்படியே இருக்கிறதுனால அவர்களை சரி பண்றது ரொம்ப கடினமான ஒரு காரியமா தான் இருக்கும். அப்போ தப்பறை என்று புரிந்தும், ஏன்னா அவர்கள் மனசாட்சி அவங்களுக்கு வந்து சொல்லும் இது தப்பறை தான் அப்படின்னு சொல்ல நாம சிலர்கிட்ட சத்தியக்காரங்க சொல்லும் போது அவர்கள் வந்து அவர்களுக்கு அது புரியும். இது சரிதான், இவங்க சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி புரியும். அவங்க மனசாட்சி அவங்க ஏற்றுக்கொள்ளும். ஆனாலும் அவர்கள் வெளியே அதை அப்ரிசியேட் பண்ணவே மாட்டாங்க. அப்போ தப்பறை என்று புரிந்தும் அதை ஆதரித்தார்களானால் அது தவறு. அப்படிப்பட்டவர் தான் மனசாட்சியிலே சூடு போட்டது மாதிரி சொல்றோம் இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் குறித்து சொல்லும் போது பார்த்தோம்னா சிந்தனைகள் வருது. ஒரு டயக்ராம் பண்ணி பார்த்தோம்னா சிந்தனைகள் இல்லையா? நீதியான சிந்தனை இருக்கு, அநீதியான சிந்தனை இருக்கு. சத்தியத்தின்படியான காரியங்களை நம்ம சோதித்து பார்த்து கரெக்டாக சத்தியத்துக்கு படியான காரியங்களை சோதித்து பார்த்து ஏற்றுக்கும் பொழுது மனசாட்சி நீதியான காரியங்களை அங்கீகரித்து அப்புறம் ஆக்ஷனுக்கு விடும். அதை வந்து நீதியை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுதான் ரைச்சஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதே போல சிந்தனைகள் வந்து அநீதியான காரியங்கள் தப்பறைகள் உள்ள விடுவோமானால் அது அநீதியான காரியங்களா இருக்குது. அவர்கள் நடவடிக்கைகளும் அநீதியாக இருக்கிறது. அப்ப அங்கே பாவம் வரக்கூடியதா இருக்குது. அப்போ மனசாட்சிங்கிறப்ப சென்சிட்டிவா இருக்குது. இங்கேயும் சென்சிட்டிவா இருக்கு, அங்கேயும் சென்சிட்டிவா இருக்குது. ஆனா இங்க தப்பறையில சென்சிட்டிவா இருக்குது, அநியாயத்துல சென்சிட்டிவா இருக்குது. ஏன்னா சிலர் அநியாயம் பண்ணக்கூடியவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் எப்படி அவங்க சிந்தனையில எப்படி மாட்டிக்காம செய்யணும் போகணும் அப்படிங்கலாம் நல்லா பக்காவா பிளான் பண்றாங்க இல்லையா? இப்ப அநியாயமான காரியங்கள்லயும் அவர் சிந்தனைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீதியான காரியங்களை சிந்திக்கிறவங்க நீதியான காரியங்கள் போறாங்க. அநியாய காரியங்கள் சிந்திக்கும் போது தப்பறையே சிந்திக்கிறாங்க. அவருடைய ஆக்ஷன் அநீதியா இருக்கு, பாவமான காரியமா இருக்குது. இப்ப நீதியான காரியங்கள் இருக்கும்போது அந்த சென்சிட்டிவ் உணர்வோடு இருக்குது. அநீதியான காரியங்கள் இருக்கும்போது அந்த சென்சிட்டிவ் என்ன உணர்வா இல்லை. அந்த அந்த மனசாட்சி சூடு போட்ட மனசாட்சியா இருக்குது.
நீதியை செய்யும் போது மட்டும்தான் மனசாட்சி எப்படி இருக்கு, சென்சிட்டிவா உணர்வா இருக்குது. இவர்கள் உணர்வை மழுங்கடிச்சு அந்த காரியம் செய்யறாங்க. அதான் மனசாட்சியிலே சூடுள்ள பொய்யோட மாயத்தினாலே படிக்கிறோம் இல்லைங்களா? 1 தீமோத்தேயு 4:1 படிக்கிறோம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இப்ப அநேகர் துணிகரமா நிறைய கிறிஸ்தவர்கள் போய் பேசுறாங்க இல்லையா? அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன், அவரோடு பேசினேன், என்னை காலேஜ் கட்ட சொன்னாரு, இதை கட்ட சொன்னாரு, இங்க தேவாலயம் கட்ட சொன்னாரு இல்லையா? இப்படிலாம் துணிகரமா பொய் பேசுறாங்க. நான் மோட்சத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்பெல்லாம் பொய் பேசுறாங்க இல்லைங்களா? அப்ப இவர்கள்லாம் எப்படி இருக்காங்க, தப்பறேன்னு தெரிந்தும் தாம செய்யறது பொய் அப்படின்னு தெரிந்தும் மனசாட்சியை உணர்வு இல்லாதபடிக்கு சூடு போட்டு பொய் பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்படி வஞ்சிக்கிற இவர்களை எதுக்கு செவி கொடுக்குறாங்க, வஞ்சிக்கிற ஆவிகள் சொல்லக்கூடிய கேட்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இதெல்லாம் பிசாசுகள் உபதேசங்களா இருக்குது. அப்ப இதுக்கு அநேக செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி விலகி போறாங்க. இப்படி விலகி போறவங்க புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதை குறித்து கூட 1 தீமோத்தேயு 1:12 படிக்கும்போது, உன்னை குறித்து தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனப்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி நீ இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிற, நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு அப்படிங்கிறார். விசுவாசமாயிரு, அதே போல நல் மனசாட்சி உடையவனாயிரு. அப்ப நீதியான காரியங்கள் செய்யும்படிக்கு நல் மனசாட்சி உடையவனா இரு அப்படிங்கிறாரு. ஆனா சிலர் இந்த மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இப்ப மனசாட்சியை புறம்பே ஒதுக்கி வச்சுட்டு விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கிறாங்க. இமனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றத பார்க்கிறோம். அப்ப இவர்கள் தான் புத்தி இல்லாதவர்களா இருக்கிறாங்க. மரம் புல் வைக்கோல்ல கட்டக்கூடியவர்களா இருக்கிறாங்க. மனசாட்சியை சூடு போட்டுட்டு தப்பறை என்று அறிந்தும் அதை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இவர்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நல்ல மனசாட்சி இருக்குது. மனசாட்சி வெளிப்படுத்துது. ஆனா அந்த மனசாட்சி சென்சிட்டிவா இல்ல, ஒரு உணர்வா மனசாட்சி இருக்குது. சரி எது தப்பு எது நீதி அநீதின்னு தீர்க்குது. அந்த மனசாட்சி சென்சிட்டிவா இல்லை, அதாவது உணர்வு இல்லாம அது இருக்குது. உணர்வு இல்லாம இருக்கிறதுனால அநீதியான காரியங்களை இப்படிப்பட்ட மனசாட்சி அருவருக்காது, நீதியை நேசிக்காது இல்லையா? மனசாட்சியில வெறுமனே சென்சிட்டிவ் இருந்தா மட்டும் போதுமா? பாவத்தை வெறுக்கணும், அநீதியான காரியங்களை வெறுக்கணும், நீதியை நேசிக்கணும். ஆனா இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. உணர்வு இல்லாதனால அநீதியான காரியங்களை வாஞ்சிக்காது, அநீதியான காரியங்களை வாஞ்சிக்கும், நீதியை நேசிக்காது, அநீதியை அருவருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப பாவத்துல இவர்களுக்கு அருவருப்பு இருக்கிறது போல தெரியல. ஏன்னா பிசாசின் உபதேசங்களை செவி கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. விசுவாசத்தை வலிக்கு அநேகரை விசுவாசத்தை விலக்கி செய்யக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நீதியில கத்துற பிள்ளைகளுக்கு என்ன வேணும், சென்சிட்டிவ் வேணும். வெறுமனே சரி தப்புன்னு அது உணர்ந்தா மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்துவதற்கான சென்சிட்டிவ் அந்த உணர்வு அங்க இருக்கணும். அப்படி இருந்தாதான் கீழ்ப்படிதல் இருக்கும், கீழ்ப்படிதல் வேண்டும். அந்த உணர்வு இருந்தாதான் அனுதினமும் கணக்கு கொடுப்பாங்க. அனுதினமும் ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுத்து தன்னுடைய குற்றங்குறைகளை பாவமன்னிப்புக்காக மன்றாடி அதை சரி செய்து கொள்வாங்க. இந்த சென்சிட்டிவ் இல்லைனாக்க அதை சரி செய்து கொள்ள மனசாட்சி உணர்வு இல்லைன்னா அவர்கள் தாங்க செய்யறது தப்புன்னே உணர மாட்டாங்க, நீதியை நேசிக்க மாட்டாங்க, பாவத்தை அருவருக்க மாட்டாங்க. பாவத்தை நேசிக்கிறவர்களாக, அநீதியான காரியங்களை நேசிக்கிறவர்களாக, அதை விருப்பத்தோடு செய்யக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் தவறை உணர மாட்டாங்க, தேவனுடைய மன்னிப்புக்கு மன்றாட மாட்டாங்க, அனுதினமும் கணக்கு கொடுத்து அந்த கணக்கை சரி செய்து கொள்ள மாட்டாங்க இல்லையா? அப்ப அந்த விதமான காரியங்களை ஒரு அஜாக்கிரதை வரும், ஒழுங்கின்மை வரும்,
சில பாவங்களை அறிக்கையிடாம அவங்க விட்டு விடுவாங்க. உணர்வு இல்லாத மனசாட்சியிலே உணர்வு இல்லாதனால சில பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்காதபடிக்கு விட்டு விடுவாங்க. கடமையில் தவறக்குரியவர்களா இருப்பாங்க. அப்ப இந்த காரியங்களை தான் செய்தவன் செய்யாதவன், ஆண்டோட வார்த்தையை கேட்டு செய்தவன் செய்யாதவன் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல வரக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப இது வரைக்கும் நாம கிறிஸ்துவானவர் நமக்கு எந்த விதமாக ஞானமாக இருந்தார், அதுல சத்தியத்தை சோதித்து பார்த்து நாம் எப்படி அதை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல அவர் எப்படி சொல்லி நம்ம பார்த்தோம், சத்தியத்தை சோதித்து பார்க்கும்போது நாம புத்தி உள்ளவர்களாக நாம இருக்கிறோம். சோதித்து பார்க்காம செய்யும் போது ஞானமான காரியம் கிடையாது, புத்தியற்றவர்களா இருக்கிறோம், மணல் மேல் கட்டக்கூடியவர்களா இருக்கிறோம். அதே போல நீதி அப்படிங்கிற காரியத்துல மனசாட்சி எடுக்கக்கூடிய முடிவுகள், சரி தப்பு, எது அநீதி எது நீதி, மனசாட்சி எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். அந்த எடுக்கக்கூடிய எண்ணங்கள் சின்ன எடுக்கிற முடிவுகள் மனசாட்சியா இருக்குது. அந்த மனசாட்சி உணர்வு இருக்குமானால் பாவத்தை வெறுக்கும், நீதியை நேசிக்கும். உணர்வு இல்லையானால் பாவத்தை விரும்பும், நீதியை நேசிக்காது, இல்லையா? அப்படி இருக்கும்போது தேவனிடத்துல தன்னுடைய தவறுகளை வெளிக்காட்டி மன்னிப்புக்கு மன்றாடி மன்னிப்பை பெற மாட்டாங்க. அறிக்கையிடாத பாவம் மன்னிக்கப்படுவதில்லை என்று வேத வசனங்கள் சொல்லக்கூடியதா இருக்குது. ஆகையினாலே அவர்கள் கட்டிய குணாம்ச கட்டமைப்பு, அந்த வீடு சோதனைகள் வரும்போது இடிந்து விழுந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இப்ப 2 காரியங்களை குறித்து நாம் பார்த்திருக்கோம். அடுத்ததா இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தமாகுதல், விடுதலை அப்படிங்கிற காரியம், சோதனைகள் எந்த விதமா வருகிறது அப்படிங்கிற காரியம்லாம் கர்த்தருக்கு சித்தமானால் நாம அடுத்த வாரம் இந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து நாம பார்க்கலாம். அன்பின் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வளர்த்துவாராக. ஆமேன்.